வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு சிறப்பாக கிரகஸ்தமும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் அருள்நிதி தவமணி அம்மா அவர்கள் சார்ஜாவிலிருந்து நமது ஆலியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிந்தனையில் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் எம்பிபிஎஸ், டிஜிஓ, எம்பிஏ, பிஹெச்டி, எம்எஸ்சி, பிஜி, டிஒய்டிடி போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் கடந்த 35 வருடங்களாக அன்பும் கருணையோடு மருத்துவராக அருட்சேவை ஆற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் OBGYN, ஜெனரல் பிராக்டிஷனர், ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ், ஃபேமிலி மெடிசன் ஃபார் உமன் அண்ட் சைல்ட் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபர்ஸ்ட் எய்ட், மெடிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஹெல்த் எஜுகேஷன், ரிசர்ச், பேசிக் காஸ்மெட்டாலஜிஸ் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் அருட்சேவையாற்றி வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடா ஆகிய மொழிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக தனது புத்தகமான ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு உமன்ஸ் ஹெல்த் மூலமாக ஊக்கசக்தி அளித்து வருகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் ஃபியூச்சர் வெல்த் மற்றும் வை தே டோன்ட் டீச் யூ அட் மெடிக்கல் காலேஜ் போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். மேலும் அம்மா அவர்கள் உலகம் முழுவதும் தனது மருத்துவ துறையின் மூலமாக குணப்படுத்துதல் மற்றும் நல்வாழ்வு அளிக்கும் அமைதியின் தூதுவராக அருட்சேவை ஆற்றி வருகிறார்கள். இன்முகமும் இனிய சொல்லும் நிறைந்த அம்மா அவர்கள் மனவளக்கலையை சிறப்பாக பல இடங்களுக்கு கொண்டு சேர்த்து வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய அம்மா அவர்களை கிரகஸ்தமும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மாஸ்டர் அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியுள்ளவர்கள் அனைவருக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருஷத்துல நம்ம ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீமோட நம்ம இந்த சிந்தனை உரையை நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம இந்த சிந்தனை உரையோடைய தீம் லைஃப் ஃப்ரம் பர்த் டு டெத். இந்த வருஷத்தினுடைய தீம் லைஃப் ஃப்ரம் பர்த் டு டெத் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம். இந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பிரெக்னன்சி ஒரு உயிர் உருவாகும் போது எப்படி தாய்மையோடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பேசினோம். தாய்மையோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சிந்திச்ச பிறகு நம்ம பிரசவ ஆரோக்கியத்தை பத்தி நம்ம சிந்திச்சோம். பிரசவ ஆரோக்கியம்ன்றது எப்படி அந்த தாய்க்கும் சேய்க்கும் இல்லாம கூடியிருக்கிற அனைவருக்கும் எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத பத்தி நம்ம சிந்திச்சோம். அதுக்கு அடுத்த வாரம் நம்ம எப்படி இந்த குழந்தை பிறந்த பிறகு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, வேதாத்திரியம் பிலாசபிஸ் இப்போ புரிஞ்சுக்க கூடிய வயசு, அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த வேதாத்திரியம் பிலாசபிஸ் எப்படி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து ரோல் மாடலாவும் இருக்கலாம், நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம சிந்திச்சோம். அடுத்தது இப்ப இந்த வாரம் கிரகஸ்தா ஸ்டேஜ் பத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஸோ இங்க கூடியுள்ள அனைவரும் 24 to 50 இயர்ஸ் இருந்தா அவங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா நம்ம வேதாத்திரி மாஷ் லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம சிசில் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் நிறைய நம்மளே சரி பண்ணி அமைச்சிக்கலாம் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல 25க்கு கம்மியா இருக்கவங்களா இருந்தா ரியலி சூப்பர்.
ஏன்னா வந்து நிறைய பிலாசபிஸ் வந்து நமக்கு தெரியும். ஆனா ஒரு வாட்டி திருப்பி சிந்திக்கும் போது ஒருத்தர் கூடயும் சிந்திக்கும் போது அந்த லைஃப் சேலஞ்சஸ் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட், ஆஹா இவ்வளவுதான் லைஃப், வா சூப்பரா வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு. ஒரு கஷ்டம் வந்துட்டா நம்ம மைண்டுக்கு ஒரு பிளாக் ஆன மாதிரி ஆயிடும். ஐயோ என்னடா லைஃப், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன், எங்க அந்த கடவுள், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நினைக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அப்போ நம்ம இன்னொரு கூட சேர்ந்து சிந்திக்கும் போது யாருக்கிட்டயாச்சும் அதை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓஹோ இவ்வளவுதானே, இதுக்கு போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருவோம் நம்மளுக்கு. சோ அதே இந்த 50 இயர்ஸுக்கு மேல இருக்கவங்களும் இந்த இந்த சிந்தனை உரையில கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஐயோ என் லைஃப்ல இவ்வளோ எல்லாம் நடந்துச்சு, நான் வந்து ஏன் இவ்வளோ பெரிய அத ஒரு பெரிய இதா எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், ஐயோ இவ்வளவுதான் நான் லைஃப், வாவ் இப்ப பாருங்க எனக்கு 50 வயசு ஆகுது, இப்பதான் எனக்கு ரியல் லைஃப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு லைஃப் இஸ் சோ ஈஸி, அதை எப்படியும் வாழ்ந்துடலான்ற ஒரு ஸ்டேஜ் வரும். ஆனா இந்த 25 to 50 இயர்ஸ்ங்க ஒரு ஜாம் பேக்டு லைஃப். அது இந்த குருவஸ்தா ஸ்டேஜ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் லைஃப். இந்த லைஃப் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம குடியிருக்க வீடு கட்டணும், நம்ம நல்ல வாழ ஒரு குடும்பம், அற்புதமான ஒரு குடும்பம், நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம். இவ்வளவு நாள் அப்பா அம்மா வீட்டுல நம்ம இருந்தோம், இப்ப நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வரப்போகுது. அந்த குடும்பத்தை நாம நல்லபடியா காப்பாற்ற வேண்டி இருக்கும். அப்புறம் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு ஃபேமிலி சென்டர்டாவும் இருக்கணும், தார்மிக் சோசியல் லைஃபாவும் இருக்கணும். அதே டைம்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணமும் சம்பாதிக்கணும். சோ இத்தனையும் ஒரு ஜாம் பேக்டு லைஃபான இந்த குருஹஸ்தா ஸ்டேஜ் பத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த குருஹஸ்தா ஸ்டேஜ்ல என்ன மெயினா நடக்குது, நம்ம இவ்வளவு வருஷமா சின்ன குழந்தையா இருந்தோம், நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க, நம்ம அப்பா அம்மா வந்து நம்மள நல்லா படிக்க வச்சாங்க. பிரம்மச்சரிய ஸ்டேஜ்ல அவ்வளவுதான் இல்லைங்களா, நம்ம வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நாலேஜ் கத்துக்கணும். நமக்கு எந்த சிந்தனையுமே இருக்குல்ல, நிறைய நாலேஜ் கத்துக்கணும். இந்த நாலேஜ் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சொசைட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 months பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இப்போ பெண்கள் ஆண்கள் 2 பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஏன்னா அந்த அந்த குருஹஸ்தா ஸ்டேஜ்ல வந்து பெண் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவ்வளவே இம்பார்ட்டன்ட் ஆண். ஸோ 2 பேரும் ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம ஒரு கோஆப்ரேஷனோட நம்ம இந்த வாழ்க்கைய, இந்த வேதாத்திரி பிலாசபி யூஸ் பண்ணி இந்த வாழ்க்கைய நம்ம கொண்டுட்டு போனோம்னா 2 பேத்துக்குமே அற்புதம். ஸோ இங்க வந்து நம்ம வந்து லைஃப்ல வந்து நம்ம லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை செலக்ட் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். ஸோ அந்த காலத்துல பார்த்தோம்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா மெயினா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தான்டா அவன் ஒய்ஃப், அம்மா இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை தான்மா உன்னுடைய ஹஸ்பண்ட், நான் ஆல்ரெடி நான் பேசிட்டேன், கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி செலக்டட், அதான் அரேஞ்ச் மேரேஜா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்துல பசங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நானா செலக்ட் பண்றேன், இது வந்து நான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நான் கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்றாங்க லைஃப் பார்ட்னரை. ஸோ எப்படி செலக்ட் பண்ணாலும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு யூனிக். இது வந்து நம்ம இந்திய கல்ச்சர்ல இல்ல எல்லா கண்ட்ரிலயும் எல்லா கல்ச்சர்லயுமே வந்து கல்யாணம்ன்றது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து வைஃப் அப்ரிசியேஷன் டேவா மாஷி வேதாத்திரி கொண்டாடுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த வாட்டி வைஃப் அப்ரிசியேஷன் டே துபாயில கொண்டாடும் போது நானும் போயிருக்கும் போது ஒரு சின்ன பையன் கேட்டுச்சு, ஏன் வெறும் வைஃப் அப்ரிசியேஷன் டே வச்சாங்க, ஏன் ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டே வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் எல்லாமே ஈக்குவல்,
ஹஸ்பண்டுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து இந்த கிரகஸ்த வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போகணும். கிரகஸ்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு பேச்சுலரா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம கர்மாவை கழிக்கணும்னா நிறைய பேரோட சேர்ந்து வாழும் போதுதான் நம்ம கர்மாவை வந்து கழிக்க முடியுது. நம்ம ஒண்டியா எந்த டார்கெட் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒண்டியா வேலை செய்றீங்க, நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க, இப்ப வந்து நீங்க பெரிய வேலையில இருக்கீங்க, பெரிய பெரிய வீடா கட்டிட்டீங்க, அவ்வளோ பெரிய வீட்டுல நீங்க ஒண்டியா உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அதே ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பசங்க, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்கும்போது அந்த வீட்டினுடைய கலகலப்பே ஒரு தனி இல்லைங்களா? நம்ம ஒண்டியா எதையும் சாதிக்கிறதோட கூட 4 பேத்தோட நம்ம சாதிக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடே பாருங்க, நீங்க ஒண்டியா உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களால எவ்வளவு சாப்பிட முடியும்? அதே ஒரு விருந்தா உட்காந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிடும் போது நிறைய சாப்பிடலாம், நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணலாம். ஒரே ஒரு ஆளுக்கு வந்து நிறைய குக் பண்றது வந்து கொஞ்சம் போரிங்கான ஜாப் தான். ஆனா நிறைய பேர் ஃபுல் ஃபேமிலியா இருக்கும்போது நல்லா இருக்கும். சோ இப்போ இந்த பிரம்மச்சரிய ஸ்டேஜ்ல இருந்து குருஹஸ்தா ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஃபேமிலியா வரும், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க இந்த மாதிரி வருது. நம்ம அது கூட வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து கூட வந்து சேர்த்துக்கிறோம். அப்போ நிறைய இடத்துல வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்துக்கிறாங்க, நிறைய இடத்துல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்போ சேர்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா வந்து கல்ச்சுரல் டிஃபரன்சஸ், ஜெனரேஷன் கேப் இந்த மாதிரி நிறைய வந்ததுனால இந்த குரஸ்தா ஸ்டேஜ்ல வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்த்துக்க முடியல. ஏன்னா ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் வருது, நிறைய வர்றதுனால வந்து குரூப் வேணான்னு சொல்லிட்டு இப்ப வந்து 4 பேர் மட்டும் போதுன்ற மாதிரி பசங்க வந்து இந்த கிரஸ்தா ஸ்டேஜ் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஒரு விதத்துல ஓகே தான். ஏன்னா டாக்ஸிக் பீப்புள் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் நவுந்து இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களை வளர்க்கறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய சேலஞ்சஸ். இன்றைய காலகட்டத்துல வந்து குழந்தைங்களோட என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு. ஸோ அப்பா அம்மா வந்து அதை சேஃப்கார்ட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நல்லபடியா ஒன்னு டீச் பண்ணணும்னா கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி ஒரு தனியான ஸ்டேஜுக்கு போகணும்னு அவங்க நினைக்கும் போது ஒரு அடுத்த ஸ்டேஜ் உள்ள அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். பட் நடுவுல போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்ல, சோசியல் மீடியா மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மெயினா தாத்தா பாட்டி கூட தான் அவங்க வந்து கத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து தாத்தா பாட்டி வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க, அவங்க வந்து மெயினா பசங்களுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, எஜுகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவங்க ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய வயசுல வந்து அவங்க என்னென்ன கத்துக்கிட்டாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க நல்லபடியா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஈஸியா போயிடும். ஏன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப பசங்க வந்து காட் மாதிரி, அவங்க வந்து வெட் சிமெண்ட் மாதிரி, அவங்களுக்கு என்ன பதிச்சாலும் அது வந்து அவங்க மனசுக்குள்ள அப்படியே டீப்பா பதிச்சிரும். இன்னைக்கும் வந்து நம்ம அப்பா எப்படி சாப்பிட்டாங்க, நம்ம அம்மா எப்படி சமைச்சாங்க, நம்ம அம்மா வீட்டை எப்படி நீட்டா வச்சிருந்தாங்க, நம்ம அப்பா எப்படி எப்படி சம்பாரிச்சு கொண்டு வந்தாங்க, எப்படி ஜனங்க கூட ஒத்துழைச்சி ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுனாங்க, இந்த மாதிரி தானே நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம லைஃப்ல எத்தனையோ பேர் வந்துட்டு போனாலும் நம்ம அப்பா அம்மா செஞ்சதுதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கும் வந்து ஞாபகம் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தோம். இதேதான் நம்ம கத்துக்கிட்டோம். நம்ம வந்து ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம சுத்தில இருக்கவங்கிட்ட இருந்து ஃபார்மல் எஜுகேஷன் கத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம வந்து இன்ஃபார்மலா என்னென்னவோ கத்துக்கிட்டோம். ஸ்கூலுன்றது வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு, ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூல்ல போட்டாதான் பசங்க கத்துக்குவாங்கன்றது இல்ல. நம்ம சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்கூல்ல போட்டாலும் படிக்கிற பசங்க எங்கேயா இருந்தாலும் நம்ம வந்து படிச்சிருவாங்க. சோ அப்போ நம்ம லைஃப்ல வந்து இவ்வளோ இருக்கும்போது இந்த ஜாம் பேக்டு கிரகஸ்தா ஸ்டேஜ்ல நமக்கு எங்க டைம் இருக்கு டாக்டர், எங்களுக்கு வேதாத்திரியம் பிலாசபிய ஃபாலோ பண்றதுக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. ஐ டோன்ட் ஹாவ் டைம்.
நான் சொல்லுவேன், சில வியாதிகளோட வருவாங்க. சுகர் இருக்கும், பிபி இருக்கும், இன்ஃபர்டிலிட்டி இருக்கும், அப்புறம் பீரியட்ஸ் இரெகுலரா வருவாங்க. நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்கை யோகா இருக்குங்க, நீங்க போய் கத்துக்கங்க, இல்ல உங்க பசங்களுக்கு போடுங்க, இதுல கத்து கொடுங்கன்னு. டாக்டர், இல்ல டாக்டர், என்னுடைய ஜாப் வந்து ரொம்ப டஃப்பான ஜாப், என்னால வந்து ஸ்கை யோகா எல்லாம் செய்ய முடியாது, யோகாவே செய்ய முடியாது அப்படிம்பாங்க. சோ இந்த குருஹஸ்தா ஸ்டேஜ்ல பாருங்க, இவ்வளவு நாள் ஓகே, பிரம்மச்சாரியா ஸ்டேஜ் சின்ன பசங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னாலும் கத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரம்பிள் பண்ணோம். டாக்டர், நான் எவ்வளவு சொல்லி கொடுக்குறேன் டாக்டர் என் பசங்களுக்கு, ஆனா அவங்க யோகாவே கத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் ரீசெண்டா ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போயிருந்தேன். தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த இது ஸ்பீச் கொடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு வீடியோ ஆடியோ எல்லாமே கிளியராவே இருக்குல்ல, ஏன்னா அவ்வளோ ஒரு ரிமோட்டான ஏரியால இருந்தேன் நான். அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து கலிபோர்னியால இருந்து அவங்க வந்திருந்தாங்க. நாங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆனோம். ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அவங்க டாக்டருக்கும் சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நான் டாக்டர்னு தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நான் அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கை வந்து அதுக்கு ஒரு கிஃப்டா நான் கொடுத்தேன் அந்த பொண்ணுகிட்ட. அந்த புக்கை பரட்டி பார்த்துட்டு, டாக்டர், இந்த புக்ல நீங்க வந்து ஸ்கை யோகா, வேதாத்ரி மகர்ஷி இதெல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்களே, உண்மையாலுமே உங்களுக்கு எப்படி அவங்க கனெக்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு என்ன கேக்குறாங்க அந்த பொண்ணு. ஏன்னா எங்கேயோ இருந்து அது வந்திருக்கு, ஜஸ்ட் அப்பதான் நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம். நான் சொன்னேன், இல்ல நான் இந்த சிஸ்டத்துல ரொம்ப நாளா இருக்கேன், எனக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து நிறைய மகர்ஷி வேதாத்ரி வந்து சொசைட்டிக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸுக்கு, மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், சோல் ஹெல்த், இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் வந்து அத ஜனங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி மிக்ஸ்டா நான் எடுத்துட்டு போறேன். அததான் வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த்ன்ற புக்ல வந்து பெண்கள், ஏன்னா மகர்ஷி வேதாத்ரி வந்து பெண்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க. ஃபேமிலி பீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஒரு பெண். கிரேட்னஸ் ஆஃப் விமென் பத்தி, வைஃப் அப்ரிசியேஷன் பத்தி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட்ன்றதுனால எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை படிங்க, உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நீங்க ஸ்கை யோகா முடிஞ்சா செய்யுங்கன்னதும், அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, டாக்டர், நான் வந்து இந்தியால தான் பிறந்து வளர்ந்தேன், இப்பதான் நாங்க வந்து கலிபோர்னியா போய் ஒரு 30 வருஷம் ஆகுது, நான் கல்யாணம் ஆனதும் ஹஸ்பண்ட் கூட போனதுதான், அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவுக்கு வரவே இல்லை, இவ்வளோ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்பதான் நான் வரேன் நானு. ஆனா எனக்கு நல்ல நினைப்பு இருக்கு, எங்க அப்பா வந்து ஒரு ஸ்கை ப்ரொஃபஸரா, தெலுங்கு, அவங்க வந்து தெலுங்கு பேசுறாங்க, விஜயவாடான்ற ஒரு ஊர்ல வந்து அவங்க அப்பா ஸ்கை ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவங்க வீட்டுக்கிட்டயே மன்றம் இருந்திருக்கு. அந்த மன்றத்துல சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணும் போயிருக்கு, ஸ்கை யோகா கத்துருக்கு. அவர் வந்து கோயம்புத்தூர்ல ஆலியார் போய் விசிட் பண்ணியிருக்காரு, மகர்ஷி வேதாத்ரி மீட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த பொண்ணு மனசுல பதிஞ்சிருக்கு. சோ அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க அப்பாவுடைய பிலாசபிஸ் வந்து என்னோட சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, ஆனா எனக்கு அவ்வளோக்கா ஒன்றும் புரியல. இன்னைக்கு வந்து எப்படி பாருங்க, மகர்ஷி வேதாத்ரி எப்படி என்னையும் அந்த பொண்ணையும் கனெக்ட் பண்ணி விடுறவங்க பாருங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை, கைனகாலஜிக்கல் பிரச்சனை இல்லை இருக்குது, அது அமெரிக்கால 30 வருஷம் இருந்ததுனால அதால எங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாத டைம்ல வந்து நம்மள கனெக்ட் பண்ணி விடுற, அதுதான் வேதாத்ரியம், மகர்ஷி வேதாத்ரி. அவர் வந்து இன்னைக்கு இல்ல, நம்ம வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து வேள்வி தினத்தை வந்து நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து அந்த வேள்வி தினத்தை நம்ம வந்து கொண்டாடணும். ஏன்னா மகர்ஷி வேதாத்ரி நம்ம கிட்ட இல்லைனாலும், அவருடைய பிசிக்கல் பாடி நம்ம கிட்ட இல்லைனாலும், அவர் சொல்லி கொடுத்த ஒரு ஒரு பிலாசபியும் ஒரு ஒரு பிரின்சிபல்ஸும் வந்து நம்ம லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து நம்மள எப்படி கனெக்ட் பண்ணி விடுறாரு பாருங்க. இப்ப நிறைய பேர் இந்த ஸ்பீச் முடிச்சுட்டு, டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கும் போது
எனக்கு டைம் இருக்கும்போது நான் அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் கைட் பண்றேன். சோ அப்போ நமக்கு வந்து இந்த கிரகஸ்தா ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எப்படி டைம் இருக்கு, நம்மளுக்கு என்ன கத்துக்க முடியும் அப்படி எல்லாம் இல்ல. நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி விடுறாரு பாருங்க. அதை வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றதுதான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இது வந்து மணி மேக்கிங் டைம். இந்த டைம்ல தான் வந்து நம்ம கல்யாணம் ஆச்சு, ஹஸ்பண்ட புரிஞ்சுக்கணும், ஹஸ்பண்ட் கூட இருக்கிறவங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், ஒய்ஃபை புரிஞ்சுக்கணும், ஒய்ஃப் கூட இருந்தவங்களை புரிஞ்சுக்கணும், அதே டைம்ல குழந்தையும் பெத்துக்கணும், குழந்தையும் காப்பாத்தணும், வேலைக்கும் போகணும். ஏன்னா வந்து இப்ப எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்ல யங்ஸ்டர்ஸ் தான் வந்து வேலையில நிறைய எடுத்துக்கிறாங்க. யங் ஏஜ்ல தான் வந்து நல்ல நம்மளாலையும் எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல எப்படி நான் டாக்டர் ஸ்கையோகா பண்ண முடியும்னா, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நிறைய கோபம் இருக்கு, நிறைய கவலை இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு. இதெல்லாமே நீங்க பூர்த்தி பண்ணணும்னா உங்களுக்கு காசு வேணும். காசு வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய ஆசைகள் வந்து பூர்த்தியே ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 பவுன் வச்சுக்கணுமா, 200 பவுன் வச்சுக்கணுமா, ஒரு பில்டிங் வச்சுக்கணுமா, 10 பில்டிங் வச்சுக்கணுமா? ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து எதனுடைய லிமிட்டேஷன்ஸும் நமக்கு தெரியல. எதனுடைய லிமிட்டேஷன்ஸும் நமக்கு வந்து புரியல. ஆசை, பேராசை நிறைய வேணும். அவங்க மட்டும் அவ்வளவு வச்சிருக்காங்களே, இவங்க மட்டும் அவ்வளவு வச்சிருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்ற கோபத்தோட செஞ்சோம்னா அப்பதானே நம்ம வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண முடியும், ஆசையை சீரமைக்க முடியும், நம்மளுடைய கோபத்தை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்கு இருக்கிற வரிஸ் வந்து ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு அதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாம நம்ம பாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய டிசீசஸ் தான் வருது. அது இல்லாம நம்ம வந்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜினா என்ன, ஏன்னா டிசீஸ் வந்த பிறகு நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க மருந்து மாத்திரை தான் கொடுக்க முடியும். ஆனா அதே உங்க பயோமேக்னெட்டிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணி, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை எக்ஸசைஸ் பண்ணி, இவ்வளவுதானடா வாழ்க்கை, இல்ல இல்ல நான் யார், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்றது எல்லாமே சரி பண்ணிட்டு, நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓகே இதெல்லாமே கர்மா, இத வந்து நம்ம வந்து எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்றத பத்தி சிந்திச்சுட்டு, இதெல்லாம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளியரா கத்துக்கலாம், இன்னும் நல்லா கத்துக்கலாம். பட் ஆனா இப்போ கண்டிப்பா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி நீங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சால, ஐயோ 5 மணிக்கா, அச்சோ என்னால எப்படி நான் எந்திரிக்க முடியும்? 5 மணிக்கு எந்திரிச்சா நான் வந்து வீடெல்லாம் சரி பண்ணி டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கட்டி சாப்பாடு பண்ணி நான் என்னுடைய டிராவலிங் டைமே 1 hour 2 hour ஆகுது, போனாதான் எனக்கு சரியா இருக்கும்னா நோ ப்ராப்ளம், வீக்கெண்ட்ல செய்யுங்க, நோ ப்ராப்ளம், ஈவினிங்ல செய்யுங்க, எப்போ டைம் ஆனாலும் உங்களால முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு பிலாசபிஸ் எடுத்து நீங்க பண்ணுங்க, அதை வந்து கத்துக்கங்க. சிந்தனை உரை வந்து இப்ப நம்ம பேசுறோம், இந்த டைம்ல உங்களுக்கு ஆன்லைன்ல வர முடியலன்னு கூட டைம் இருக்கும் போது ஏதோ ஒரு சிந்தனை உரையை வந்து நீங்க கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச சிந்தனை உரை. ஏன்னா வந்து மகர்ஷி வேதாத்ரி சொல்றது செல்ஃப், சொசைட்டி, நேச்சர். ஏன்னா 5-fold தியரியில வந்து நம்ம என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்மள பாத்துக்கணும். அது பேரு செல்ஃபிஷ் இல்ல, நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்தவங்களை நல்லா பாத்துக்க முடியும் இல்லைங்களா? நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான். இப்ப எனக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்துச்சு, சுகர் வந்துடுச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டோம்னா அங்க வெளியில நமக்கு வந்து கிரப்லிங்கும் நிறைய இருக்காது. சோ அப்போ அவங்களுக்கும் எல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு, நமக்கும் காலையில இருந்துச்சு எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சொசைட்டிக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடணும்னா உலக அளவுல நம்ம வந்து நிறைய பேத்துக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி 5க்கும் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப், அப்புறம் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், வில்லேஜ் அண்ட் வேர்ல்ட். இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து நம்ம வந்து செய்யலாம். சோ இந்த உலகத்துல பொல்யூஷன் நிறைய ஆயிட்டு, ஆஹா பொல்யூஷன் ஆனா ஆயிட்டு போகுது, எனக்கு என்ன கவலை அப்படின்னா, இப்ப வந்து நாங்க வந்து பெங்களூர்ல செட்டில் ஆகலான்ட்டு, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான். ஹஸ்பண்ட் பாண்டிச்சேரியா இருந்தா கூட எல்லாத்துக்கும் பெங்களூர் தான் பிடிச்சிருக்கு, பசங்க எல்லாத்துக்கும் பெங்களூர் தான் பிடிச்சிருக்குன்னு எல்லாம் பெங்களூருக்கு வந்தாச்சு. எங்க அப்பா வீடு கட்டும் போது அந்த பெங்களூர்ல வந்து ஒரு ஃபேன் கூட போட தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெதர் வந்து சூப்பரா இருந்துச்சு. தண்ணி நிறைய, ஏன்னா அங்க
அத்தனை லேக்ஸ், பாண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய தண்ணி வசதிகள் நிறைய இருந்துச்சு. பட் ஆனா இப்போ நான் வந்து ஹாலிடேஸ்ல பெங்களூர் போறேன். ஒருத்தரும் சொல்றாங்க, டாக்டர் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு நான் தண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தண்ணியே இல்ல. அங்க இருக்கிற லேக்ஸ், பாண்ட்ஸ் எல்லாத்துலயும் அபார்ட்மெண்ட்ஸ் இது அதுன்னு வந்து எல்லாம் செடிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாம் காரை போட்டு கட்டி ரெயின் ஹார்வெஸ்டிங் இல்லாம இப்ப வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு தான் நம்ம பாட்டில்ல தண்ணி வாங்கிட்டு இருந்தோம்னா இப்ப வந்து டெய்லி யூஸ் பண்ற தண்ணி கூட காசு போட்டு வாங்குறாங்களா. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்களா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம சென்னையிலயும் கேள்விப்பட்டோம். மழை பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வருது, எல்லாமே வந்து அடிச்சுக்கிட்டு போச்சு. பட் ஆனா அந்த தண்ணியை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நம்ம கத்துக்கல. நானாச்சு என் ஃபேமிலி ஆச்சு அப்படின்ட்டு நம்ம இல்லாம உலகத்துல சொசைட்டில என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்மளால முடிஞ்ச, என் வீட்டுலதான் நிறைய தண்ணி இருக்கு, நம்ம பாட்டுக்கு டேப் ஓபன் பண்ணி நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அட்லீஸ்ட் அந்த தண்ணி நம்ம சேவிச்சா யாரோ ஒருத்தர் குடிக்கிறதுக்குனாச்சும் ஆகும் இல்லைங்களா. அந்த தண்ணி எவ்வளவு பேர் பாருங்க தண்ணி இல்லாம மோரி தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிற சொசைட்டியும் இருக்கு. ஆனா அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி அத இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் இதுல எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த கிரகஸ்தா ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா டிசீஸ் ஃப்ரீ லைஃப் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத பத்தி வேதாத்ரி மகர்ஷி ரொம்ப சொல்லியிருக்காங்க. நம்ம டிசீஸ் ஃப்ரீ லைஃப்ல வந்து சயின்டிபிக்கா நாங்க எவ்வளவு ரீசன் சொன்னாலும் ஸ்பிரிச்சுவலா வேதாத்ரி மகர்ஷி சொல்றது 6 ரீசன் தான். அந்த 6 ரீசன்ல ஒண்ணு வந்து சாப்பாடு, இன்னொன்னு ஆக்சிடென்ட். அதை நாம கேர்ஃபுல்லா இருந்தோம்னா இப்ப பசங்க பாருங்க குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு டிரைவ் பண்றாங்க, போய் யாரையோ போய் இடிக்கிறாங்க, எங்கேயோ ப்ராப்ளம் வருது. சிலது வந்து நம்ம தடுக்க முடியாத சில விஷயம், சிலது வந்து நம்ம தடுக்கலாம், நம்ம கேர்ஃபுல்லா நம்ம இருந்துக்கலாம். அப்போ லிமிடேஷன்ஸ் இன் 5 நம்ம ஒர்க்கு, ஸ்லீப், நம்ம செய்யற தொழில் வந்து 8 ஹவர்ஸ் செஞ்சுட்டு மீதி 8 ஹவர்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு 8 ஹவர்ஸ் நல்லபடியா தூங்கணும். நம்ம தூக்கம் வந்து 8 ஹவர்ஸ் தூங்கினா போதும். சிலர் வந்து தூங்கிட்டே இருக்காங்க, காலையில 11 மணி 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிரகஸ்தா ஸ்டேஜ் என்ட்ரு ஆனாலும் அவங்க போய் வேலை செஞ்சு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, அதுவே போதும். நம்ம என்ன சம்பாதிக்கிறது, அதான் அப்பா அம்மா தான் நல்லா சம்பாரிச்சு வச்சுட்டாங்களேன்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஓவராவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிடேஷன்ஸா இருக்கணும். அப்புறம் கிரோஸ்தா ஸ்டேஜ்ல இம்பார்ட்டண்டா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடி வராங்க. இந்த செக்ஷுவல் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கும் போது எப்படி அந்த அம்மா வந்து இந்த லைஃப்ல இருக்க முடியும் இல்லைங்களா. 2 பக்கமும் அவங்க வந்து ஸ்பேர் பண்ணணும். அந்த டைம்ல ஹஸ்பண்ட்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இந்த குழந்தை பாத்துக்கிறது அம்மாவோட கடமைன்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஆசையை சரி பண்ணிக்கிறதுக்கு வேற எங்கேயோ போறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஜஸ்ட் அவங்க சின்சியரா. ஏன்னா எந்த ஒரு நாட்டுல எடுத்தீங்கன்னாலும் இந்த ஒரு விஷயத்துக்கோசரம் தான் நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்சியரா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்கும். அப்போ வந்து இதுக்கு ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த கிரகஸ்தா ஸ்டேஜ்ல வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எல்லா ஸ்டேஜ்லயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலி வர்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஹெல்த் வந்து ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, இட்ஸ் எ டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ டெய்லியுமே காலையில எந்திரிச்சு நம்ம ஸ்கை யோகா செஞ்சுட்டு மெடிடேஷன் பண்ணி இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி இப்ப கத்துக்கிட்ட பிலாசபிஸ் அத்தனையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க பாருங்க, டாக்டர் ஆந்தோனி எப்ஸ்டன் அப்படின்ட்டு இவங்க வந்து பெத்தாலஜிஸ்ட். இப்போ ரீசெண்டா இறந்து போனாங்க. ஆல்மோஸ்ட் 103 வயசு அவருக்கு.
அவரு பெத்தாலஜிஸ்ட். ஏன் இவர் ரொம்ப ஃபேமஸ்னா, இவரு தான் வந்து கேன்சருக்கு காரணம் வைரஸ். ஒன் ஆஃப் த ரீசன் வந்து வைரஸ் அப்படின்றது வந்து அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இந்த ரிசர்ச் ஒர்க்ன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அது வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிசர்ச் வந்து அவரு மனசுல தோணுச்சு, இந்த ஒரு கேன்சருக்கு வந்து காரணம் வைரஸ் அப்படின்ட்டு. இப்போ ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அது வந்து அந்த பசங்க வந்து ஒரு அந்த இந்த ஏஜ் சில்ட்ரன்ல இருந்து அடல்ட் ஆகுற அந்த ஏஜ் 11, 12, 13 அந்த ஏஜ்ல வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து அந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா அந்த வேக்சினேஷன் கொடுக்கும்போது ஹெச்பிவி வைரஸ்னால வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாம் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கணும்னாலே சயின்டிஸ்ட் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆந்தோனி எப்ஸ்டீனுக்கு வந்து சடனா வரல. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இவரு என்ன வைரஸ்னால ஏன் கேன்சர் வருது, அதெல்லாம் போய் அந்த மாதிரி நிறைய கோஷ்டிகள் வந்து இருக்கும். பட் அது விடாமுயற்சியா அவங்க அதை வந்து கண்டுபிடிச்சி இந்த கேன்சர்னால, இந்த வைரஸ்னால இந்த கேன்சர் வருது, அதை வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய கேன்சர்ஸ் வந்து ப்ரிவென்டபிளா இருக்கு. நான் ரீசெண்டா ஒரு புக்கு படிச்சேன், அவேக்கன் த டிவினிட்டி அப்படின்ட்டு ஒருத்தர் ஜெயஸ்ரீன்ட்டு அவங்க வந்து எழுதியிருக்காங்க அந்த புக்கை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு புக்கு படிச்சேன். அப்படியே கண்ணில் தண்ணி கலங்குற அளவுக்கு அவேக்கன் த டிவினிட்டி அப்படின்ற இந்த ஒரு புக்கு. இவங்க வந்து கேன்சர் சர்வைவர், 45 இயர்ஸ் தான் ஆகுது. சடனா வந்து அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கட்டி இருந்துச்சு, அதை பயாப்சி பண்ண போனா பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஆடி போயிடுச்சு அவங்க அந்த அம்மா. ஏன்னா 2 டீனேஜ் பசங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க. சடனா நம்ம கேன்சர் இருந்ததுமே ஐயோ நான் இறந்து போயிடுவேனே அப்படின்ற நினைப்பு தான் வரும் இல்லைங்களா? ஐயோ என் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற நினைப்பு தான் வரும். எப்படியாச்சும் கடவுளே நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன வந்து இப்படி பண்ணிட்டே, எனக்கு ஏன் இப்படி ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிதான் நம்ம வந்து நினைப்போம் இல்லைங்களா? சோ அப்போ இந்த அம்மா வந்து ரொம்ப ஆடி போயிட்டாங்க. பட் ஆனா மெடிக்கலா என்ன செய்யணுமோ அதையும் பண்ணிக்கிட்டாங்க. அதே டைம்ல கடவுளுடைய பக்தி எல்லாத்து மேலயும் ஜஸ்ட் சரண்டர் டு காட், அதுதான் நான் வந்து அதுல இம்பார்ட்டண்டா கத்துக்கிட்டது. சில விஷயங்கள் வந்து டாக்டர்ஸ் செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க. பட் ஆனா டாக்டர்ஸும் வந்து அவங்க பிசிக்கல் பாடி, அவங்களுடைய பிசிக்கல் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது ஒரு விஷயத்துக்கு, அதை வச்சுதான் டாக்டர்ஸும் வந்து ஒரு கணிச்சு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மெடிசன், கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய வில் பவர், அவங்க கூட இருந்தவங்க, அவங்க மாமியார் வந்து கரெக்டா அவங்களுக்கு வந்து காலையில 8 மணி ஆனா என்ன கொடுக்கணும், 11 மணிக்கு ஒரு சூப் கொடுக்கணும், 12 மணி 12:30 மணி ஆனா கரெக்டா சாப்பாடு, நிறைய கீரை காய் வகைகள் பண்ணும். 4 மணி ஆனா அதுக்கு வேண்டிய இன்னொரு 6 மணி கரெக்டா சாப்பாடு. அவங்க மாமியார் கரெக்டா அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அவங்க 2 பசங்களும் வந்து கொஞ்சம் கூட கவலையே படாம அம்மாக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ செஞ்சாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்து என்னென்ன கோவில் கூட்டிட்டு போகணுமோ, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன கொடுக்குறாரோ அதையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன கடவுளுடைய, ஏன்னா நம்ம நம்பிக்கை தானே, காட் கான்சியஸ்னஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கிரகஸ்தா ஸ்டேஜ்ல வந்து நமக்கு வந்து இப்ப காட் கான்சியஸ்னஸ்லயே வந்து கொஞ்சம் கிளாஷஸ் ஆகுது. ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு சாமினா பிடிக்குது, ஒய்ஃப்க்கு ஒரு சாமினா பிடிக்குது, மாமியாருக்கு ஒரு சாமி பிடிக்குது, மாமனாருக்கு ஒரு சாமி பிடிக்குது. இப்ப வந்து ஒரே வீட்லயே வந்து இந்த மாதிரி காட் கான்சியஸ்லயே நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. சோ அப்போ வேதாத்ரி மகர்ஷி வந்து கடவுள்னா என்னன்றதை எவ்வளவு அழகா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. கான்சியஸ்னஸ், நம்மளுடைய எண்ணம் சொல் செயல், அதுவே நம்மளுடைய காட் கான்சியஸ்னஸ்க்கு எவ்வளவு ஹெல்ப் ஆகுது. இந்த மாதிரி நிறைய புரிதல் வந்து நம்ம இன்னும் எவ்ரி மந்த் நம்ம சிந்திக்கும் போது இந்த லைஃப் ஃப்ரம் பர்த் டு டெத்ல வந்து நம்ம நிறைய சிந்திக்கலாம். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து கேன்சர் வந்தா கூட ஆடி போகாம அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் நீடிக்கும்.
அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுமே அவ்வளவு பிரெத்லெஸ்ஸா இருக்கு, நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போக முடியாது, நீங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்கன்ட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு 7 வருஷம் ஆகுது. அந்த அம்மா இந்த புக்கு எழுதி, அவேக்கன் தி டிவினிட்டின்ற புக் எழுதி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம புக் படிக்கிற ஹேபிட்டையே இன்னைக்கு வந்து நம்ம மறந்துட்டோம். நம்ம எவ்வளோ குருஹஸ்தா ஸ்டேஜ்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அட்லீஸ்ட் டெய்லி கொஞ்சம் பேஜஸ்னாச்சும் படிக்கலாம், வாரத்துக்கு ஒரு புக்குனாச்சும் படிக்கலாம். நிறைய நம்ம படிக்கும் போது நம்ம மைண்ட் வந்து நல்ல வந்து சிந்திச்சு அற்புதமா அது போகுது. சோ அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு நிமிஷம். நம்ம எல்லாருமே இப்ப என்ஆர்ஐ கல்ச்சர்ல இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து உலக அளவுல எல்லாமே தெரியுது நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இம்மீடியட்டா வாட்ஸ்அப், சோசியல் மீடியா எல்லா மூலியமாவும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு குளோபல் கல்ச்சர் தெரியுது, அவங்களுக்கு வேல்யூஸ் தெரியுது, அவங்களும் எப்பவுமே மொபைல்ல தான் இருக்காங்க, அவங்களும் எப்பவுமே சோசியல் மீடியால தான் இருக்காங்க. நம்ம சொல்லி கொடுக்கறத விட அவங்களுக்கு வந்து நிறைய தெரியுது. இப்ப டாக்டர்ஸ் கிட்ட பேஷண்ட் வந்தா கூட டாக்டர்ஸுக்கு தெரியறதோட அவங்களுக்கு நிறைய தெரியுது. அவங்க வந்து முதல்ல எல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபெய்த்தோட அவங்க போவாங்க, இப்ப நிறைய நாலேஜோட போறாங்க. சோ அப்போ வந்து நாலேஜ் வந்து நம்ம டிசீஸ கியூர் பண்ணாது, ஃபெய்த் வந்து நம்ம டிசீஸ கியூர் பண்ணும். ஏன்னா டாக்டருக்கு தெரியும் அவங்க என்ன செய்யணும் என்ன சொல்லணும்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபெய்த்தோட நம்ம போனாதான் நம்மளுடைய டிசீஸ் வந்து கியூர் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது இந்த சில்ட்ரன் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல இருக்காங்க. அப்போ கிரகஸ்தா ஸ்டேஜ்ல நம்ம பாட்டுக்கு பிஸியா அந்த பசங்களுக்கு வேண்டிய காசெல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அந்த குழந்தைங்களுக்கு வேண்டியது இப்ப காசு இல்ல, அவங்களுக்கு வேண்டியது வந்து ஒரு நல்ல கல்ச்சர், ஒரு நல்ல வேல்யூஸ். அவங்க போய் எல்லாம் எதோ கல்ச்சர் எல்லாம் கத்துக்கிறதோட நம்ம வீட்டுல அப்பா அம்மா இது இது நல்லது இது கெட்டது அப்படின்றத நம்ம ஏன் சொல்லிக்கூடாது? இப்ப ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த பசங்க வந்து பெப்சி காலையில ஆனா போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்தாதான் பணக்காரங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த இதுல கோகோலா, பெப்சி, கேஎஃப்சி இதுல எல்லாம் ஒண்ணுமே ஹெல்த்தி ஹேபிட்ஸே இல்ல. அங்க வந்து காலையில எந்திரிச்சதும் நம்ம அப்பெல்லாம் கம்பஞ்சோறு, ஜஸ்ட் ஒரு இட்லி, உப்புமா, சப்பாத்தி இந்த மாதிரி செய்யறதுக்கே இப்போ எல்லாம் வந்து டைமே இல்லை. ஜஸ்ட் ஆர்டர் பண்ணா நமக்கு ஃபுட்டு வந்துடுது. ஏன் நம்ம இத வீட்லயே செஞ்சு அந்த டிஃபன் பாக்ஸே நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஏன் போடக்கூடாது? ஏன்னா ஃபுட் கல்ச்சரே மாறி போச்சு. இந்த குழந்தைங்க ஒரு செல் வந்து இப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா நம்ம அப்பா அம்மா கொடுத்த சாப்பாடு தானே, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல தானே நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மாறி இருக்கோம். சோ அப்போ நம்ம வந்து அந்த சாப்பாட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்பவுமே நான் சொல்றது, வீட்டுல வந்து அந்த தாய் குக் பண்ணாலும் சரி இல்ல தந்தை குக் பண்ணாலும் சரி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. வீட்டு குக்கிங்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. மேக்சிமம் நம்ம வீட்டுல சமைக்கும் போது கண்டிப்பா எண்ணெய் வந்து நல்ல எண்ணெயா தான் வாங்குவோம். ஏன்னா எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு நல்ல எண்ணெயா யூஸ் பண்ணுவோம். நம்ம வாங்குற அரிசி ஆகட்டும், கோதுமை ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் கேர்ஃபுல்லா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே குக்டு ஃபுட் நம்ம வாங்கினோம்னா வெளியில இருந்து, அவங்க வந்து மார்க்கெட்டிங், அவங்க டேஸ்டுக்கோஸ்கரம் அவங்க என்ன வேணாலும் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது ஃபுட் நல்லா செல் ஆகணும் அப்படின்ற விஷயம் தான். நம்ம வீட்டுல வந்து நம்ம குடும்பம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து வீட்டுல சாப்பாடு ரெடி பண்றோம். ஆனா கடையில ரெடி பண்ற சாப்பாடு இன்னைக்கு நல்லா எனக்கு வியாபாரம் ஆகணும், நிறைய பேர் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து மார்க்கெட் பண்றாங்க. சோ அதனால வீட்டுல செய்யற சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் அதை அடுத்த கல்ச்சருக்கு எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் நடக்குது, ஒரு பூஜை நடக்குதுன்னா நம்ம பெரியவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம். ஆஹா இந்த விளக்கு வந்து இப்படிதான் வைக்கணும், இந்த பூவை இப்படிதான் வைக்கணும், இந்த சாம்பிராண்டியை அப்படிதான் பெத்து வைக்கணும், நம்மளே சண்டை போட்டுக்கிட்டா பசங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன? கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே, எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு, எனக்கு நல்ல வீடு இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல போட்டுக்கு துணிமணி இருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ் என்ன இருக்கோ அத சொல்லிக்கலாம் கடவுள்கிட்ட. ஏன்னா வந்து நம்ம தாட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து ரிட்டர்ன் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை நம்ம சாமி கும்பிட்டு நம்ம அதை சொல்லிக்கும் போது பசங்களுக்கும் நம்ம வந்து அதை வந்து கத்து கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி சில வேல்யூஸ் நம்ம வீட்ல இருந்தே நம்ம வரணும். அந்த குருஹஸ்தா ஸ்டேஜ்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்ல வேல்யூஸ் வந்து அவங்களும் சரி ஓகே உங்க அம்மா கத்து கொடுத்ததுனாலதான் நீ இப்படி இருக்க, உங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு அவங்கள போட்டு திட்டிட்டு இருக்கிற பதிலு நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் பண்ணலாமே. ஏன்னா இப்ப வந்து இந்த ஹஸ்பண்ட் இந்த ஒய்ஃப் இவங்க தான் அந்த வீட்டு ராஜாராணி. அப்போ அவங்கதான் வந்து அந்த ராஜாராணி தான் வந்து அந்த வீட்டினுடைய கல்ச்சர் வேல்யூஸ் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணும், அவங்க பசங்களுக்கும் வந்து சொல்லி தரணும். இந்த பசங்க இல்லைன்னா பாருங்க அவங்க எவ்வளவு எமோஷனலா டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க நீ ஸ்கை யோகா தான் செய்யணும்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இல்ல நீ வேற யோகா செய்யணும்பாங்க. சோ எந்த யோகா செய்யறோம்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கங்க. பசங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். சோ நம்மளுடைய பாடி ஹெட் டு டோஸ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் அது வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் அதுதான், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம பசங்களும் வந்து நம்ம கிட்ட வந்து அதை வந்து கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கத்து கொடுக்கறதுக்கு மகர்ஷி வேதாத்ரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரு பாருங்க 95 இயர்ஸ் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அவருக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிருக்கு. அவரும் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையில இருந்து வந்து அவரும் கிரஸ்தா ஸ்டேஜ் என்டர் ஆகி அவங்க ஒய்ஃபுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு, அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சொசைட்டின்னு அவர் வந்து என்டர் ஆனாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. ஸோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த குருஹஸ்தா ஸ்டேஜ் முடிய போகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய இனிஷியேஷன் இருந்துச்சு. ஸோ வேதாத்ரி மாஷியோட மெயின் என்ன சொல்லுங்களேன், நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து பெயின் இருக்கு, பிளஷர் இருக்கு, பீஸ் இருக்கு, எக்ஸ்டசி இருக்கு. பெயினுங்கும் போது அந்த பயோமேக்னட்டிசம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதே பிளஷருங்கும் போது நம்மளுக்கு ஆசை வரும்போது அந்த பயோமேக்னட்டிசம் எனர்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே அமைதி, எல்லாத்துக்கும் நமக்கு வேண்டியதெல்லாம் அமைதி இல்லைங்களா? அமைதி அப்புறம் பேரின்பம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வரணும்னா அது காரணம் நம்ம தான். நம்ம வெளியில இருந்து யாரும் நமக்கு பெயின் கொடுக்கறதோ அமைதி கொடுக்கறதோ இல்ல, நம்ம மனசுக்குள்ள. சோ இத பத்தி எல்லாம் நம்ம இன்னும் அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். ஒரு சின்ன லாஃப்டர் தெரப்பி எடுத்துக்கிட்டோம்னாலே குழந்தைங்க கூட சேர்ந்து நம்ம சிரிக்கும் போதே அந்த சிரிப்பிலேயே பாருங்க நம்மளுடைய குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. சிரிக்கும் போதே குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது பாருங்க. நம்ம பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, பெயின் ரிலீஃப் ஆகுது, நம்ம சோஷியல் பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, மூட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுது, நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம சிரிக்கும் போது, நம்ம பிரீதிங் இம்ப்ரூவ் ஆகுது, காக்னிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நிறைய தெரப்பீஸ் வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். ஸோ கிச்சனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கிச்சன்ல வந்து நிறைய சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் தயாராகுது. நம்ம அதை விட்டுட்டு கூகுள் ஃபுட்டுக்கு நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடும் போது விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹெர்ப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அதுல கிடைக்குது. அது இருக்கும் போதே நம்ம வந்து நிறைய கார்சினோஜின்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம். நம்ம வீட்லயே இந்த அளவுக்கு நேச்சுரல் டீடாக்சிஃபையர், இம்யூன் பூஸ்டிங், டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ற விஷயங்கள், ஹைட்ரேட்டிங் அண்ட் ரிஃப்ரெஷிங் விஷயங்கள் நம்ம கிச்சன்ல இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, நீங்க பிஸியான கிரஸ்தா ஸ்டேஜில் இருந்தாலும் சில சில விஷயங்கள் வந்து நீங்களும் பண்ணுங்க, உங்க பசங்களுக்கும் நீங்க வந்து சொல்லித்தாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கு. அதை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா வந்து இதை பத்தி நம்ம வந்து சிந்திக்க இருக்கிறோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே நீங்க வந்து விட்டுறாதீங்க. சோ நம்ம வந்து எப்படி வந்து யோகம் என்றால் உடலை நலப்படுத்தி, மனதை வளப்படுத்தி, செயலை முறைப்படுத்தி, தன்னுடைய குற்றங்களை தெளிவாக உணர்ந்து அவற்றை களைத்து தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பதுதான் யோகமாகும் அப்படிங்கிறாரு வேதாத்ரி மகர்ஷி.
சோ இந்த மாதிரி ஒரு டிசீசஸ் எல்லாம் வந்து போச்சேன்னு கவலைப்படாம பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், ஐ ப்ராப்ளம் ஆகட்டும், இஎன்டி ப்ராப்ளம் ஆகட்டும், ஆஸ்தமா ஆகட்டும், ஒபேசிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் டிசீசஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டே எப்படி நம்ம வேதாத்திரியம் பிலாசபியை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம அதெல்லாம் சரிப்படுத்தலாம் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ எவ்ரி சிந்தனை உரையிலையும் நான் சொல்றது வந்து எப்பவுமே நம்ம அடுத்தவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்கறதோட நம்ம நம்ம எப்படி அமைதியா இருக்கணும், கண்டென்டா இருக்கணும்ன்றது நமக்குள்ள நம்ம தயார் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க தேவையில்லை. என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டா செய்யறேன், அதுக்கு மேல வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு நீங்க வந்து சில பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி உங்க டியூட்டியை கரெக்டா செய்யுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த குரோஸ்தா ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாம் பேக்ட் ஏஜ். நம்ம இன்னும் அடுத்த முறை இன்னும் நிறைய சிந்திக்கலாம். இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. உலகம் முழுவதும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி சுந்தரம் பேசுறேன், உங்களுடைய அன்பு சகோதரி. எனக்கு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும் போல தோணுனது. அதாவது மகரிஷி சொல்லியிருக்காங்க, சிந்தையில் நம்மளுடைய அந்த தவ நிகழ்வு நுணுக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்ததை உணர்ந்தவாறு மற்றவர்களை உணர செய்வது போல உணர்த்துவதிலையும் நீங்க சிறந்து விளங்குவதனாலதான் உங்களுக்கு இறையாற்றல் தவ மணி என்று பெயர் வைத்திருக்கேன் நான் நினைக்கிறேன் அம்மா. தங்களுடைய மணிமணியான கருத்துக்களை தவத்தின் மூலமாக பெற்றதை தாங்கள் கூறியுள்ளீர்கள். ரொம்ப அற்புதம், மகிழ்ச்சி. இரண்டாவதாக, என்னுடைய வயது எனக்கு 64. எல்லா மருத்துவர்களும் சொல்றது என்னன்னா யோகா கத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு பெண்களில முதல் முறையாக யோகாவை கற்றுக்கொண்டு யோகாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய முதல் பெண்மணி தாங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ரொம்ப அற்புதம். மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? உங்களுடைய ப்ரொஃபஷனல் எவ்வளவு டைட்டா இருக்கும்னு என்னால உணர முடியுது. அதற்குள்ள கூட நீங்க உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் ஆழ்ந்து சிந்தித்து அதற்குள்ளாக போய் மருத்துவத்தையும், அது மகரிஷி எப்படி விஞ்ஞானத்தையும் இணைப்பது போல வேதாத்திரிய கருத்துக்களையும் இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது அது பரிபூரணமாக மனதில பதிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் மனதும் நிலையும் வந்துருதுங்கம்மா. ரொம்ப அற்புதம். கரெக்டுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து யோகான்றது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, அதுல நிறைய இருக்குன்றத வந்து நம்ம இந்த ஸ்கை யோகால நம்ம கத்துக்கிறோம். சோ அதை வந்து நம்ம எடுத்துக்காட்டு அதை வந்து கோரிலேட் பண்ணி அதை எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு போய் சேருதுங்கும் போது ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி இப்ப எல்லாத்தோடைய ஆசீர்வாதத்துலதான் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு இன்டர் கனெக்டட் இல்லைங்களா? எல்லாத்தோடைய பிளஸிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றிங்க அம்மா, ஷேர் பண்ணிட்டு. எனக்கு உங்களையும் நான் பார்த்தேன், இப்ப நான் வீடியோல பாக்குறப்ப தெரிந்தது நீங்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்க. நானும் வெயிட் லாஸ் தான் ஆயிருக்கேன். கழுத்துல மட்டும் நமக்கு அந்த சுருக்கம் வந்துருது, அது ஏனங்கம்மா? அது பரவாயில்ல, அது ஏஜ் ப்ராசஸ் தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யறோம். இப்ப மெயினா நான் வந்து ஒரு 5 kg லாஸ் ஆகணும்ட்டே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஏஜ் ஆக நம்ம வெயிட் கரெக்டா இருக்கிற அளவுக்கு நல்லதுதான். அப்போ ஸ்கின் கொஞ்சம் அப்படிதான் ஆகும் இல்லைங்களா? அப்போ ஓகே, அது அப்படியே சரியாயிடும், நோ ப்ராப்ளம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடலாம். நிறையனாலும் அளவோட தான் எல்லாத்தையுமே சாப்பிடணும். தண்ணி நிறைய குடிக்கலாம் நம்ம.
தண்ணி நிறைய குடிக்கணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஏன்னா அந்த 8 o'clock, 12 o'clock, 6 o'clock, 6 o'clock நம்ம சாப்பாடு கண்டிப்பா முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சுன்னா 9 மணிக்கு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுறது பெட்டர். நம்ம ஹெவியா எதுவும் சாப்பிட தேவையில்லை இனிமேட்டு. ரொம்ப நன்றிங்கம்மா. நேத்தே குழந்தைய சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஷார்ஜால இருந்து அம்மம்மா பேசுறாங்க, நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இங்கே 2-3 பேர் இருக்காங்க. சோ ஸ்வீட். வாழ்க வளமுடன். வாழ்க. என்னை அம்மம்மான்னு கூடுவாங்க, உங்களை சின்ன அம்மம்மா, ஷார்ஜா அம்மம்மான்னு சொல்லுவாங்க. சோ ஸ்வீட். பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு பேரு, நமக்கு பசங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, சின்ன மாமா. சரி, சோ நைஸ். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. சாந்தி சுந்தரமாமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக திருவேணி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் கிருபாநிதி அம்மா பேசுறேம்மா. என்னுடைய மகளுடைய போன்ல இருந்து இன்னைக்கு என் மகளும் நானும் சேர்ந்து உங்க மீட்டிங் கேட்டோம். ரொம்ப உங்களோட வாட்ஸ்அப்ல கூட அனுப்புனா. எனக்கு 50-70 வயசாச்சு. அதனால இந்த தலைப்பு எனக்கு கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தேன். ஆனாலும் கூட எங்களையும் என்கரேஜ் பண்ணீங்க. பாட்டி தாத்தா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க என்கரேஜ் பண்ணிய ரொம்ப மகிழ்ச்சிமா. என் பொண்ணு உங்களோட பேசணும். அதனால அவனும் வேதாத்திரியத்துல இருக்கா. அப்ப அவ பொண்ணு டீச்சர் வாங்கிட்டா. சரி, அதனாலதான் அவ பொண்ணு. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. என் பெயர் திருவேணிமா. நான் கவர்மெண்ட் லா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். வேதாத்திரியத்துல அருள்நிதி வேற முடிச்சிருக்கேன். நான் உங்களுடைய இத கேட்டேன். ஆக்சுவலி மகர்ஷி சொன்னாங்க, என்ன 2 விஷயம் மகர்ஷியினுடையத நான் ஃபாலோ பண்றேன். ஆக்சுவலி டெய்லி மன்றம் போக முடியறது இல்ல, சர்வீஸ் போக முடியறது இல்ல. ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு 2 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுல ஒண்ணு நீங்க சொன்னது என்னன்னா, மகர்ஷி சொன்னாங்க உடற்பயிற்சிங்கிறது உடற்பயிற்சி இல்ல, அது ஒரு உடற்தவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்களும் சொன்னீங்க லா நீ சிரிக்கும் போது உங்களுக்கு அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அது எவ்வளவோ பெனிஃபிட்டா உங்க உடம்புக்கு கொடுக்குதுன்னு. அப்ப அதை ஒன்னொன்னையும் உடற்பயிற்சியில செய்ய வைக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அப்போ அந்த உடலையும் அவங்களுடைய கோலுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடுத்த மாதிரியும், அதை நீங்க டாக்டரா இருந்து இன்னும் அழகா ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி அத அழகா விளக்குனீங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு கூட சில ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. அது அம்மா சொன்னாங்க, நீங்க 2 டாக்டர்கிட்ட சஜஷன் எடுத்தேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தங்க சில பேர் இப்படி வச்சுட்டு இருக்க கூடாது ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. சில பேரு உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா நீங்க யூட்ரஸ டச் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. இப்படி கன்ஃபியூஷன் இருந்தது. அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு நீ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அவங்களுடைய சஜஷனை ஃபைனலா எடுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதனால நேத்து நைட்டு தான் உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டு விட்டேன். ஓகே, நான் பாக்கல, இன்னும் பாக்கல மெசேஜ். நீங்க என்னுடைய துபாய் நம்பருக்கு தானே போட்டிருக்கீங்க? ஆமா, உங்க வாட்ஸ்அப்க்கு அம்மா அனுப்பிச்ச நம்பருக்கு போட்டேன். சரி சரி, ஓகே ஓகே. நான் பாக்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். என் நம்பர் 050504887. அந்த நம்பர் தான் போட்டீங்க இல்லைங்களா? 050504887. ஓகே ஓகேம்மா. 504887. அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. உங்களுடைய ரிப்போர்ட்டும் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு நான் ஒப்பீனியன் கொடுப்பேன். கண்டிப்பா. ஏன்னா ஃபைப்ராய்டுன்னா அது பெருசா இருக்குதுன்னா நம்ம அது கரையறதுக்கு யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். பட் ஆனா ரொம்ப பெருசா இருக்கும்போது நம்ம எப்படி அத உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கு அதெல்லாமும் பார்க்கணும் இல்லைங்களா? உங்களுக்கு எவ்வளவு பசங்க இருக்காங்கம்மா? எனக்கு 2 பசங்கம்மா. ஃபர்ஸ்ட் பொண்ணு, 2வது பையன். பொண்ணுதான் இப்ப தீட்சை வாங்கினா, இப்ப கொஞ்சம் ஒரு போன மாசம். சோ நைஸ், சோ நைஸ். பாருங்க, 3 ஜெனரேஷனுக்கும் இத சிஸ்டத்தையே ஃபாலோ பண்றீங்க. வெரி நைஸ். உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு இதுல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட், அது எல்லாருக்கும் கூட நான் அத சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெறுமனா நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கோம், ஒரு பணம், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இதுல வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு வரப்போற நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேவை பிளஸ் அப்ப நடக்கிற அந்த சூழ்நிலையையும் தொடர்பு படுத்தி அந்த காரணத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு மகர்ஷி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாங்க. அது நான் 2 தடவை எனக்கு அதை என்னால பண்ண முடிஞ்சிருக்கு.
அந்த விஷயத்த நான் அப்ளை பண்ணி தான் மேஜர் டெசிஷன்ஸ் என்னால எடுக்க முடியுது. கரெக்ட். வெரி நைஸ். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அதை நான் அதை வந்து நிறைய நான் யோசிச்சிருக்கேன். இந்த விஷயத்த வந்து இந்த ஒரு ஆங்கிளை மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணாலே நிறைய பேருக்கு நிறைய விழிப்புணர்வு மத்த எல்லாத்துல இருந்தும் டிட்டாச் ஆகுறதுக்கு முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா இது அவங்கவுங்கள பொறுத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்கம்மா, நீங்க சொல்றது ரியலி சூப்பர். ஏன்னா எந்த ஒரு டிசிஷனுமே ரைட்டு தப்புன்னு இல்லை, அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்துதான் வந்து அவங்க டிசைட் பண்ணணும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு இருக்கிற ஃபைப்ராய்டும் அப்படிதான். ஒரு டாக்டர் இப்படி ஒப்பீனியன் தராங்க, இன்னொரு டாக்டர் இப்படி ஒப்பீனியன் தராங்க. அப்போ உங்க மனசுல என்ன படுதோ அது பிரகாரம் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஆனா அது ஸ்டாண்டர்டா எனக்கு வந்து யாராவது ஒரு ஃபைனல் சஜஷன் சொல்லணும். ஏன்னா மெடிக்கலா சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி அது நான் வேணுமா வேணாமா எது நல்லது அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ண முடியும். கரெக்ட் கரெக்ட். நீங்க போடுங்க, எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒப்பீனியன். ஆனா எனக்கு எந்த காம்ப்ளெக்சிட்டி எதுவும் இல்ல, அதனால ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல. எப்படி டயக்னோஸ் ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம பிரைவேட்டா பேசிக்கலாம், நம்ம நீங்க அதுல வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்புறேன், நம்ம பேசிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிமா. உங்க பேச்ச இன்னைக்கு நான் கேட்டேன், அவ்வளவு அழகா தெளிவா. ரொம்ப நன்றி. உங்க பரிச்சயம் கிடைச்சதும் எங்களுக்கு அது ஒரு டைம் நினைக்கிறேன். ரியலி சோ நைஸ். உங்க அம்மா ரியலி சூப்பர். பாருங்க, அவங்க எப்பவுமே ரெகுலரா அதை கேட்டுக்கிறாங்க. பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் அத சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்பயுமே என்னைய வந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு புஷ் பண்ணது இப்ப எங்க அம்மா தான். சோ நைஸ். ஓகே, சரி, ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திராம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன் சந்திராம்மா. மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பைங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது வழக்கம் போலவே. ரொம்ப எவ்வளவு பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்கீங்க பாருங்க. இப்போ பேசின கிருபாநிதி அம்மா, அவங்க பொண்ணு, அவங்க பேத்தி, 3 ஜெனரேஷன் நம்மளோட மகரிஷியோட வேதாத்திரியத்துக்கு வந்திருக்கிறாங்கம்மா. அது வந்து உண்மையிலே வந்து உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபசர்ஸோட ஸ்பீச் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அருமையா இருந்தது. கோடை காலத்துக்கு ஏதாவது டிப்ஸுமா, இந்த கோடை காலத்துக்கு உள்ள டிப்ஸ் ஜெனரலா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு எப்படி இது பண்ணிக்கலாம்? அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி தலை சுத்தல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. கரெக்ட். சம்மர் வந்துடுச்சு. இந்த வாட்டி சம்மர் வந்து கோடை காலம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே இப்படி இருக்கு. சோ அப்போ வந்து முடிஞ்ச அளவு வெளியில போகாம பாத்துக்கங்க. கஷ்டம்தான், பட் ஆனா சில வெயில்ல போய் தான் வேலை செய்யணும்னாக்கா அப்போ நீங்க கொடை எடுத்துக்கங்க. தண்ணி பாட்டில் எப்பவுமே கையில இருக்கட்டும். தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அப்புறம் சாப்பாடு வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட் எல்லாம் சாப்பிடாம நீராகாரம், நிறைய மோர் கலந்து வச்சிருங்க. பசங்களுக்கும் டேஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் பெருங்காயம், ஜீரகம், வீட்டுல யாருக்கு என்ன டேஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய சால்ட் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சமா போட்டாலே போதும். மோர் டெய்லியுமே பண்ணி வச்சிருங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் மோர் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த கீரைக்காய், வெள்ளரிக்காய், இந்த வாட்டர்மெலன், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய கட் பண்ணி பவுல்ல போட்டு வச்சிருங்க. பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி தண்ணி உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே சாப்பிட்டுட்டோம். மாம்பழம் சீசன் வந்துடுச்சு அப்படின்ட்டு நிறைய மாம்பழம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, டேஸ்டுக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடலாம். ஜஸ்ட் அதுக்குன்ட்டு எல்லாம் ரொம்ப, ஏன்னா சுகர் இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே அவாய்ட் பண்ணலாம். சால்ட்டு, சுகரு, மைதா, ஆயில் இதெல்லாமே எப்பவுமே அவாய்ட் பண்றது தான். பட் சம்மர்ல வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். தண்ணி உள்ள பொருள் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா வந்து எப்பவுமே நீராகாரம் தான் நிறைய சாப்பிடணும். இப்ப அதுக்குன்ட்டு டீ, காஃபி எல்லாம் நிறைய கொடுக்காதீங்க யாருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம கிளாத்ஸும் வந்து எப்பவுமே காட்டன் கிளாத்ஸ் போட்டுக்கங்க. ஹெவி கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு உள்ள எடுத்து வச்சிடலாம். காட்டன் கிளாத்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அவ்வளவுதான்.
ஸ்வெட் ஆகுதுன்ட்டு ரொம்பவும் ஏசியில இருக்க தேவையில்ல. வீட்டுல ஜன்னலெல்லாம் கொஞ்ச நேரம் காலையிலயும் ஈவினிங்லயும் வந்து கொஞ்சம் திறந்து வைக்கிறது பெட்டர் தான். ஃபுல்லா நம்ம ஏசிலயும் இருக்க தேவையில்ல. அதுக்குன்ட்டு ரொம்ப வெயிலையும் போக தேவையில்லை. அவ்வளவுதான். நம்ம சாப்பாட்டுலயும் நம்மளுடைய குளோத்திங்ஸ்லயும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்லயுமே நம்ம ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்கம்மா சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி டாக்டர், வாழ்க வளமுடன். நன்றி காயத்ரிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சித் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. எங்க பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுதுங்கம்மா. அவனுக்கு இப்ப நம்ம குருவோட எளிய முறை உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா கபாலபதியில வந்து மூலபந்தம் போட்டு செய்யணும்னு வருது இல்லைங்களா? அவன் எனக்கு இன்னும் காயக்கல்பம் தெரியாது. இப்ப மூலபந்தம் நாமளே சொல்லி கொடுக்கலாங்களா, இல்ல காயக்கல்பம் கத்துக்கிட்டாதான் அவன் செய்யணுங்களா? அவனுக்கு எவ்வளவு வயசுங்கம்மா? 10 வயசு ஆகுதுங்கம்மா. 5th படிச்சு 6th போறாரு இப்பதான். நீங்க வந்து இதெல்லாம் அபிஷியலா அவங்க வந்து மண்டலத்துல போய் கத்துக்கிட்டு அவங்க நீங்க மூச்சு பயிற்சி கொடுத்தா போதும் அவனுக்கு. மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தா போதும். கொஞ்சம் எதுவுமே ஒரு ஸ்டெப்புன்னா அவங்க வந்து அந்த மன்றத்துல போய் கத்துக்கிட்டும் பசங்க. நீங்க மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தா போதும். நார்மல் பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா போதும். இந்த ஏஜ்ல எல்லாம் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்ல. காயக்கல்பா கோர்ஸ்க்கு அபிஷியலா அனுப்புங்க அவனை. அவனுக்கு வந்து இப்ப 10 இயர்ஸ் ஆகுது இல்லைங்களா? சோ அந்த ஏஜ்ல 10 to 12 இயர்ஸ்ல நம்ம அனுப்பல அவங்கள. காயக்கல்பா கோர்ஸுக்கு அனுப்புங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு அனுப்புங்க. இப்ப எல்லாம் பசங்களுடைய மெச்சூரிட்டியும் நிறைய இருக்கு இல்லைங்களா அதுல ஏஜ்லயே. அவங்க இந்த ஏஜ்ல இப்ப போக ஆரம்பிக்கலாம். இப்ப சம்மர் கிளாஸுக்கு நிறைய சம்மர் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குமே. எல்லா மண்டலத்திலயுமே சம்மர் கிளாஸஸ் இருக்கும் இல்லைங்களா? நீங்க போய் கண்டிப்பா நீங்க கத்துக்கங்க. பையனை அபிஷியலா கத்துக்க வைங்க. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. ஓகே ஓகே, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டுடலாமாங்கம்மா? அதான் போட்டிருக்கீங்கல்ல. நன்றி அம்மா. ஏன்னா வந்து நான் வந்து இங்க இருந்து வாட்ஸ்அப் காலிங் இருக்காது. அதனால வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நான் டைம் ஆகும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஓகேம்மா, ஓகேங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்கம்மா 0505054886 48867. கரெக்ட், அதே நம்பர் தான். ஓகே ஓகே ஓகே. அன்னெசரியா வேண்டாம். நம்ம வந்து அபிஷியலா ஏதாவது டவுட் இருக்கு ஏதோன்னா கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகேம்மா ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூம்மா. அடுத்ததாக சந்திர ஆனந்த், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சந்திர ஆனந்த் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய ஸ்பீச் கேட்க கேட்க ஒரு உந்து வேகம் அப்படின்றாங்களா, அது வருதுங்கம்மா. இப்போ நாமளும் ஒரு மாமியாரா ஒரு பாட்டியா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து நாம நடந்துகிட்டாலும் ஆனால் நம்மள அறியாமையும் நம்ம தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்னாச்சு, எனக்கே ஒரு ஐடியா வந்தது. நாமளும் ஒரு புக் எடுத்துக்கிட்டு ஒரு மருமகள் மேல ஒரு குற்றம் சொல்றதோ இல்ல நம்ம மைண்ட்லயே அவங்க, ஏன்னா நம்ம பண்ற வேலைக்கும் அவங்க பண்ற வேலைக்கும் வித்தியாசம் வரும்போது ஒரு கோபமோ இல்ல நாம சொல்லும் போது அவங்க எடுத்துக்காதவோ அப்படி இருக்கும் போது, இப்ப நீங்க கணவன் மனைவி வேற வேற வீட்டுல இருந்தாலும் சமையல எப்படி 2 பேரும் சேர்ந்து அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு சொன்ன மாதிரி இப்போ நாம அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இல்லையே நமக்கு கோவம் வரும்போது ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அதுல நம்ம எழுதிக்கிட்டு நம்மள நாம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு என்ன நானும் திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவமும். இன்னொன்னு, நம்ம ப்ரொஃபஸரா இருந்தாலும் வீட்டுல கணவனோ குழந்தைங்கள கூட இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கோவப்படும் பொழுது கூட என்னம்மா நீங்க கத்துக் கொடுக்க மட்டும்தானா, இது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாதா நம்மள கேட்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி அழுகையும் கோபமும் வரும். அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் கேட்கும் பொழுது ஆமா இதெல்லாம் நம்மளுடைய தவறுதான், ஃபர்ஸ்ட் நாமள திருத்திக்கிட்டு நாம மகரிஷியுடைய வழியில நம்ம வாழ்ந்து நம்ம அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு நம்மள நாம கரெக்ஷன் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவும் ஒரு தன்மையும் எனக்கு உங்க ஸ்பீச்சால இன்னைக்கு வந்ததுமா. ஆனா இருந்தாலும் நாம அந்த பழக்க பதிவுன்றதுனால அது நம்ம சிறு சிறு தவறுகளை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உங்களுடைய ஸ்பீச் நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்போம்மா. உங்களை நம்ம நேர்லயும் சந்திச்சதுல இருந்து எப்பவும் உங்களை நம்ம மறக்கவே மாட்டோம். வாழ்க வளமுடன்மா.
தேங்க்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க வந்து சொன்னீங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும் நம்ம வீட்டுல வந்து நம்ம மனைவி, பாட்டி, அம்மா, இந்த மாதிரி சிஸ்டர், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல தான் நம்மள வந்து வீட்டுல வந்து நம்மள ஒரு ப்ரொஃபஸரா எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? நம்மளும் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ் தான் நம்ம வீட்லயும். சோ அப்ப வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சா கண்டிப்பா வந்து அவங்க அப்படிதான் கேட்பாங்க. பெரிய ப்ரொஃபஸருங்கிறீங்க, வாழ்க வளமுடன் அப்படிங்கிறீங்க, அப்புறம் இது எப்படின்ற மாதிரிதான் வரும் இல்லைங்களா? சோ அப்ப வந்து நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நார்மலா ஒரு ஒரு மதர் இன்லான்னா எப்படி, ஒரு டாட்டர் இன்லான்னா எப்படி, ஒரு ஒய்ஃப்னா எப்படி, நார்மலா இருக்கும் போது எப்படியோ அப்படி ஃபர்ஸ்ட் நம்மளதான் நம்ம திருத்திக்கணும். யாரையும் நம்ம திருத்துறதுக்குன்னா கஷ்டம்தான். அவங்கள பிளஸ் பண்ணலாம், ப்ரே பண்ணலாம். இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க புக் எடுத்து அதுல எழுதிடுறீங்கன்னா சூப்பர். புக்ல எழுதி கிழிச்சு போடுறது பெட்டர். ஏன்னா வார்த்தையா வெளியில வந்த பிறகு அதை திருப்பி எடுக்க முடியாது இல்லைங்களா? சோ அதனால எதுவா இருந்தாலும் புக்ல எழுதிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. உங்களுடைய பவுண்டரி, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதையெல்லாம் டச் பண்ணாதான் நம்ம வந்து அத பார்க்கணும். அதெல்லாம் டச் பண்ணாம அவங்கவுங்க வாழ்க்கையை லீட் பண்ணா, ஏன்னா இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அவங்க பசங்க, அவங்க என்விரான்மெண்ட், இதெல்லாம் அவங்களுக்கும் சேலஞ்சிங் தான் இல்லைங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்துறது பெட்டர் தான். சூப்பர். ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நான் வந்து என்னோட கேள்விமா, நான் வந்து பொண்ணு வந்து 9th 10க்குள்ள ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. 1 year ஆயிடுது. ஆனா அவர் ரெகுலரா கரெக்டா மென்சஸ் ஆயிடுறா. 2 days முன்னாடியே வந்துருது அவளுக்கு. ஆனா வந்து அப்பப்ப வந்து கால் வலிக்குது, கை வலிக்குது, வலி அங்கங்க வலிக்குதுன்னாமா சொல்றா. ஏமா அந்த மாதிரி ஆகுது அந்த குழந்தைக்கு? ஆக்சுவலா மெனார்கி இப்பதான் அவங்க கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. 9 to 10 years. சைக்கிள்ஸும் ரெகுலரா போகுது. கொஞ்சம் ஒரு வாட்டி ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தாலும் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லை. ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன்னும் கொடுத்து அதை சரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இரெகுலரா தான் இருக்கும். பட் லக்கி இவளுக்கு அது கரெக்டா வருது. பட் நார்மலாவே பீரியட்ஸ்னாலே கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லைங்களா? சோ அப்போ உடம்பெல்லாம் வலிக்கும் போது நம்ம மாத்திரை கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் வாமா, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எமோஷனலா ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். வாமா, நான் கையை அமுத்தி விடுறேன், காலை அமுத்தி விடுறேன்னு ஜஸ்ட் காலை இப்படி பிடிச்சு விடுங்க, கையை பிடிச்சு விடுங்க, இல்ல ஒரு ஆயில் மசாஜ், ஆயில் போட்டு நல்லா தீத்தி விடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க. அந்த டைம்ல வந்து நல்ல சாப்பாடும் வந்து கரெக்டா தண்ணி நிறைய குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும். ஏன்னா ப்ளீடிங் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் எமோஷனலியும் அவங்க டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, பிசிக்கலாவும் இந்த மாதிரி பிளட் போகுதுன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டச் தெரப்பி, ஒரு கை காலை நல்லா அமுக்கி விட்டுட்டு முடிஞ்சா வேணும்னா ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒன்னும் பயப்படாதமா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப காய்கல்பாலாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இப்ப சம்மர் கேம்ப் இருக்கும் இல்லைங்களா? மண்டலத்துல போய் அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ், காய்கல்பா இதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது அது அவங்களுக்கு. ஃபேஸ்ல எல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்குமா, அத போய் டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்றாமா. அவ அழைச்சிட்டு போயிடலாமா? இல்ல, ஒரு வாட்டி கூட்டிட்டு போய் காமிச்சிடுங்க. டாக்டர்ஸும் இதுதான் சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிக்க வைங்க, ஆயிலி ஃபுட் நிறைய சாப்பிடாதீங்க, இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடும்போது வரும் பெப்சி, கோகோ கோலா, கேஎஃப்சி, இந்த மாதிரி ஃபுட் ஜங்க் சாப்பிடும் போது ஆயில் செக்ரீஷன், இது வந்து இப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டேஜ் இல்லைங்களா? அதனால இது ஒரு தண்ணி நிறைய குடிக்கட்டும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க, ஆயிலி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ப்ராப்ளமா இருந்தாதான் அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை, நீங்க வந்து ஃபுட்லயே சரி பண்ணலாம். நீங்க வந்து இப்ப பாருங்க, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது, வெந்தயம் ஆட் பண்றது, அப்புறம் பீரியட்ஸ் டைம்ல நீங்க பப்பாயா குடுக்கலாம், அந்த ஃப்ளோ எல்லாம் நல்லா வெளியில போயிடும். அதுக்கப்புறம் அந்த 15 days உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, வெந்தயம், இந்த மாதிரி நல்ல ஃபுட்டு. கொஞ்சம் இந்த யாம் வெஜிடபிள் இருக்கு, சில வெஜிடபிள்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணலாம் அவங்கள.
எனக்கு இன்னொரு கேள்விமா, எனக்கு வந்து அப்படியே கம்மியாகும். சரிம்மா, எனக்கு 50 ஏஜ் இப்ப ரன்னிங்ல இருக்குமா, ஆனா வந்து நான் மென்சஸே ஆகுறது இல்ல. 1 இயர் ஆயிட போகுது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தாமா இருக்கேன். டாக்டர்கிட்ட காட்டினதுக்கு யூட்ரஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 இயர் பேக்மா அது. அப்புறம் இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். அதனால எதுவுமே பண்றது இல்லம்மா. எக்ஸசைஸ் பண்ணிட்டு, தியானம் பண்ணிட்டு, காயகல்பா பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இது வந்து மெனோபாஸ்ன்றது ஒரு நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். இதுதான் நீங்களே ஒரு ப்ரூஃப் இல்லைங்களா? ஒரு சிம்டம்ஸும் இல்ல, அது பாட்டுக்கு நின்னு போச்சு, அவ்வளவுதான். 1 இயர் ஆயிடுச்சு, இன்னொரு 1 இயர் அப்படியே இருந்துச்சுன்னா கன்ஃபர்ம்டு, மெனோபாஸ் கன்ஃபர்ம்டு. நடுவுல ஏதாவது ப்ளீடிங் இருந்தாதான் நீங்க டாக்டர்கிட்ட காட்டணும், இல்லைன்னா நத்திங் டு வரி, நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஏப்ரல்ல ஆனா இன்னொரு ஏப்ரல்ல வந்துட போதுமா, ஃப்ரீயா தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர், நார்மல் ப்ராசஸ். தேங்க்யூமா, ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக பிரேம்லதா பால்ராஜ். வாழ்க வளமுடன் அம்மா. பிரேமலதா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. 2 அம்மாவுக்கு வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட உறவை நான் மாசம் மாசம் எல்லா டெய்லி ஜூம்ல கேட்பேங்கம்மா. உங்களோட இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேம்மா. ரொம்ப பிடிக்கும்மா உங்களை. எனக்கு டெய்லி அந்த ஜூம் மீட்டிங்ல மாசம் மாசம் பாப்பேங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. உங்க உரை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. ஒரு வேதாத்துல இருந்து ஒரு டாக்டரா இருந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்மா. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒண்ணு, ஒரு என்கொயரி உங்கள்கிட்ட கேட்கணுங்கம்மா. பாப்பாவுக்கு 24 வயசு ஆகுதுங்கம்மா. ஐடில வேலை பாக்குறாங்கம்மா. யோகால இருக்காங்கம்மா. இப்ப நான்வெஜ் எல்லாம் விட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்கம்மா. இப்ப பார்த்தா திடீர்னு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருச்சுங்கம்மா. இது வந்து நம்ம யோகாலவே சரி பண்ணிடலாங்களாம்மா, இல்ல ஏதாவது மெடிசன்ஸ் அலோபதி டாக்டர்கிட்ட போகணுங்களாம்மா? அதான் உங்கள்கிட்ட கேட்கலாங்கம்மா. என்ன ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்குங்க? அரிக்குதுங்கம்மா. அரிக்குது, அப்படியே தடிச்சு போகுதுங்கம்மா. ஏதாச்சும் ஃபுட்டு சாப்பிடும் போது பர்டிகுலரா ஏதோ ஒரு சாப்பிடும் போது வருதுங்களா? இல்லங்கம்மா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா லைட்டா அரிச்சு சொரியுதுங்கம்மா. சொரிஞ்ச உடனே அப்படியே தடிச்சிருதுங்கம்மா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே மறைஞ்சிருதுங்கம்மா. வேற ஒண்ணும் தொந்தரவு பண்ணலங்கம்மா. அந்த ஏதோ ஃபுட் அலர்ஜி மாதிரிதான் இருக்கு. அது பாருங்க, அவங்க ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட காமிச்சிருது பெட்டர். அந்த பபிள்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த அரிச்சி தடிப்பு வந்திருக்கு பாருங்க, அந்த டைம்ல காட்டுங்க. காட்டினா அவங்க ஆன்டிஹிஸ்டமின் கொடுப்பாங்க. பட் கூட யோகா மெடிடேஷனும் பண்ணுவீங்க. ஃபுட்டு எந்த ஃபுட்னால வருதுன்றத அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டதும் அந்த மாதிரி இருக்கான்றதையும் பார்க்க சொல்லுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக சபரிஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்க உரை. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து, இப்போ வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இப்போ ஃபுட்லயுமே வந்து டர்மரிக், அப்புறம் கொஞ்சம் நீம் எல்லாமே வந்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு டேபிள் டீஸ்பூன் சாப்பிட்டா, பட் டியூ ரெக்கமெண்ட் எனிதிங் எல்ஸ் அம்மா? நீங்க கொஞ்சம் என்ன உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும், இல்ல ஜென்ரலான அதுக்கு என்ன மாதிரி சாப்பிட்டு இருக்கிறது, ஒரு ஜென்ரல் ஃபுட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விங்க. ஏன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து வருதுன்னா இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது இன்ஃப்ளமேஷன்ஸ் கொஞ்சம் வருது. ஸோ எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டிங் டயட் நம்ம சாப்பிடும்போது இன்ஃப்ளமேஷனும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ இம்யூனிட்டி பூஸ்டிங் டயட்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த டர்மரிக், இப்போ வந்து மஞ்சள் வந்து கொஞ்சம் தாராளமா எல்லா ஃபுட்லயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே நம்ம அந்த படிகார கல் இருக்கு இல்லைங்களா, கிச்சன்ல அந்த 7 ஐட்டம்ஸ் நம்ம போடுறோம் இல்லைங்களா, கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், அப்புறம் இந்த மஞ்சத்தூள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரியலாவே நம்ம ஃபுட்ல எல்லாத்துலயும் நம்ம ஆட் பண்ணோம். அப்புறம் அந்த கருஞ்சீரகம் ஆட் பண்றோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம இம்யூனிட்டி பூஸ்டிங் நடக்குது அது. ஸோ அதே மாதிரியே நம்ம மசாலா எல்லாமே கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, மசாலா வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, ஆனா ரொம்ப மசாலா யூஸ் பண்ணும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. ஸோ அதை கேர்ஃபுல்லா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சந்திராமாக்கு ஆன்சர் பண்ண இல்லைங்களா, நம்ம சம்மர் வந்திருக்கு, மோர் கொஞ்சம் வீட்டுல டெய்லியுமே நம்ம மோர் பண்ணி வச்சிட்டோம்னா
இருக்கேன்ட்டு கண்டிப்பா அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா தான் அவங்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வேற ஏதாச்சும் ஐட்டம்ஸ் தேடுவாங்க. நம்ம வந்து குக்கும்பர் கட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டிங் தான் இருக்கு. இன்ஃப்ளமேஷன் கம்மி. இப்ப உடம்பு சரியில்லை, நமக்கு புண்ணு இருக்குன்னா டாக்டர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரொம்ப லைட்டா டயட் அந்த டைம்ல வெறும் சூப் தானே நம்ம குடிக்க சொல்றோம் இல்லைங்களா. ஏன்னா இந்த காரம், ஸ்பைசி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம டெய்லியுமே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சிஸ்டம் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பைசி, அந்த உப்பு காரம் நல்லா ஜாஸ்தி போட்டு சாப்பிடுறது வந்து டேஸ்ட்டுக்கோஸ்கரம் தான். நம்ம அது வந்து ஹெல்த்துக்கு ஒண்ணுமே பெனிஃபிட்ஸே இல்லை. ஸோ அதனால பேசிக்கா நம்ம ஃபுட்லயே வந்து இந்த 2 ஐட்டம், உப்பு, காரம், சுகர், மைதா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பசங்களுக்கும் நம்ம அதான் மெயினா வந்து ஃப்ரூட்ஸ் பாருங்க, நீங்க கட் பண்ணி வச்சு பாருங்களேன், கண்டிப்பா வீட்டுல காலி ஆயிடும் சீக்கிரம். அந்த பவலோட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட அப்படியே இருந்தாதான் வந்து அது காலி ஆகுது. இப்ப கிரேப்ஸே அதெல்லாம் உளிச்சு அதை நல்லா கழுவி ஒரு கப்ல போட்டு வச்சிருங்க, இது உங்களுக்குன்னு சொல்லி வச்சிருங்க. அவங்கவுங்க அந்தந்த ஐட்டம்ஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அதை முடிச்சிடணும். சிலருக்கு இப்ப சாப்பிடணும்னு தோணும், சிலருக்கு அப்புறம் சாப்பிடணும்னு தோணும். ஒரு கிளாஸ் மோர் வச்சுட்டீங்கன்னா அவங்க எப்போ குடிச்சிடுறாங்க. ஸோ நீங்க குடிக்கும் போது கூட அவங்களும் நம்மள பார்த்து எடுத்து குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்திக்கும் போது இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மி ஆகுது. நிறைய இந்த மாதிரி திங்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பேசிக் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம போதும். நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பைஸ், டேஸ்ட் ஆடிங் திங்ஸ் எல்லாமே நம்ம கிச்சன்ல இருந்து நவுத்திடலாம். இந்த பேசிக் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. லேடிஸ்க்கு அற்புதமான டிப்ஸ் கொடுத்தீங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக கவிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. 2 பேருக்கும் வாழ்க வளமுடன். கவிதா, பெங்களூர்ல இருந்து. 53 ஏஜ்ங்கம்மா எனக்கு. எனக்கு 21க்கே என்னோட பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் 22 ஒன்ஸ் ஒரு ஜஸ்ட் 2 days ஆச்சுங்க. மறுபடியும் இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு 3 days ஆச்சுங்க. எனி ப்ராப்ளம் அல்ல இது ரெகுலருங்களா? ஆக்சுவலா 53 இயர்ஸ்ல மெனோபாஸ்ன்றது காமன் தான், நத்திங் டு வரி. பட் ஆனா இன் பிட்வீன் உங்களுக்கு ஏன் ஸ்பாட்டிங் வருதுன்றத நீங்க எப்போச்சும் பாப்ஸ்மியர் அல்ட்ராசவுண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்கம்மா. ஜஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிடுங்க, பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லை. ஏன்னா நீங்களும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிட்டீங்க, மெனோபாஸ் வந்துடுச்சு. பட் 2 times அது ஸ்பாட்டிங் வந்ததுனால ஜஸ்ட் ஒரு பாப்ஸ்மியர் பண்ணி நார்மல்னு வந்துச்சுன்னா இன்னும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே அது நம்மளே வாலண்டரியா போய் போலாங்களாமா? இல்ல, நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட காட்டுங்க. ஏன்னா கைனகாலஜிஸ்ட் கிட்ட காட்டினா அவங்க செக்கும் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வேற ஏதாச்சும் இருக்கான்றது ரூல் அவுட்டும் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் செக்அப் பண்றது பெட்டர் இல்லைங்களா? நம்ம ஹெல்த்தியா தான் இருக்கோம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. பட் 2 வாட்டி ஸ்பாட்டிங் வந்திருக்குன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அந்த இந்த 2 டெஸ்டும் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் நல்லா இருக்கும். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக பிருந்தா கார்த்திகேயன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரெண்டம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு 48 இயர்ஸ் ஆகுதுமா. என்னோட பீரியட் டயத்துல ஒன் வீக் முன்னாடி பயங்கரமா ஹெட்டேக் நிறைய இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு 7-8 மாசமா அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட கர்ப்பப்பை கிட்ட இனிமே இந்த பீரியட் டயத்துல எனக்கு இந்த ஹெட்டேக் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 இப்போ பாதி அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. எதனாலம்மா அந்த மாதிரி ஆகுது ஹெட்டேக் வரது? ரியலாவே பாருங்களேன், பீரியட்ஸ்க்கும் ஹெட்டேக்குக்கும் ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஆனா இது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ல ஒரு காசு. ஏன்னா ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஹெட்டேக் ஆகட்டும், வயிறு வலி ஆகட்டும், கை வலி ஆகட்டும், தலை கால் வலி ஆகட்டும், நிறைய வரும். இதுக்கும் நம்ம பீரியட்ஸ்க்கும் ஒரு சொல்றாங்க. 2 வாட்டி இப்படி ஆச்சுன்னு சொன்னேன்.
வாழ்வளமுடன்மா. வாழ்க யாரோ வளமுடன். வாழ்க ஏதோ வளம். கிராஸ் யாரோ டாக் ஆகுதுமா. ஆமா அன்மியூட் கிராஸ் பண்ணிருக்காங்க. டாக் வந்துருச்சுங்க. ஆமாங்கம்மா. அதான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து தலைவலிக்கும் உங்க பீரியட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷனும் இல்ல. நீங்க வந்து இனிஷியலா வேணா ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம், ஒரு தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து வாழ்த்து போடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, காய்கல்பா பண்ணுங்க, எல்லாமே ஸ்கை யோகா எல்லாமே ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. மைண்ட்ல வந்து அந்த தாட்ஸ் போடுங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, தலைவலிக்கு அதுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஆனா ஃபுட் மட்டும் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஃபுட்டுன்னு இதுதான். நிறைய தண்ணி குடிக்கணும். பீரியட்ஸ் டைம்ல வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி கரெக்டா அதை எடுத்துக்கணும். கொஞ்சம் கீரை காய் வகைகள் எல்லாம் கொஞ்சம் நிறைய, ஏன்னா கீரையில வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. டெய்லி கீரை சேர்த்துக்கங்க. டெய்லி ஒரு கொய்யக்கா சாப்பிடுங்க, ஒரு டேட் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃபுட்ல வந்து அதை வந்து சரி பண்ணலாம். தண்ணி நிறைய குடிங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிபி ஏதாவது இருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேற உங்க ஏஜ் நீங்க சொல்ல இல்லைங்களா பிருந்தா? இல்ல 48 இயர்ஸ்மா. 48 இயர்ஸ். இந்த மாதிரி பிபி சுகர் எதா இருக்கான்னு ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லம்மா, எதுவும் அதெல்லாம் இருக்க சான்ஸ் நார்மலா இல்ல, தான். எதுவும் சான்ஸ் இல்ல. பட் ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. பிபி சுகர் இருந்தா தான் இந்த மாதிரி, பிபி இருந்தா கூட அடிக்கடி ஹெட்டேக் எல்லாம் வரும். பட் ஆனா உங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. டெய்லி வாக்கிங் போங்க, யோகா எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா செய்யுங்க. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். டேப்லெட் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிறதே கிடையாதுமா. ஓகே, அப்போ இன்னும் சூப்பர் தான். விடுங்க, டேப்லெட்டே வேண்டாம், சும்மா அன்னெசரி. கரெக்ட், அன்னெசரி டேப்லெட்ஸ் தேவையில்லை. கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அமுதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. திருநெல்வேலியிலிருந்து பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அமுதம்மா. எனக்கு அதேதாம்மா, மினோபஸ் டைம் தான்மா. 10ஆம் தேதி வந்தது, அப்ப 20ஆம் தேதி வந்தது, அப்புறம் இப்ப 4ஆம் தேதி, இப்ப 2ஆம் தேதி வந்து முடிஞ்சிட்டுமா எனக்கு. ஓ, எவ்வளவு வயசுங்கம்மா அமுதம்மா? 50. கரெக்டா 50. ஓகே ஓகே, கரெக்ட். இப்பதான் மெனோபாஸ் டைம், அதனால இப்ப இந்த மாதிரி ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். பட் ஆனா அடிக்கடி ஸ்பாட்டிங் வருதுன்றதுனால நீங்க ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணி ரூல் அவுட் பண்ணிடுங்க. எதுவும் கண்டிப்பா எதுவும் இருக்க சான்ஸ் இல்ல. பட் கொஞ்சம் இப்படிதான் இரெகுலர் ஆயிட்டு அப்படியே நின்னுடும். சரி, நான் நார்மலா இருந்துக்கலாம், ஒண்ணும் இல்லைம்மா. நார்மலா இருந்துக்கலாம். பட் சாப்பாடு பத்தி நான் இப்ப எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் அது. டேட்ஸ், கிரீன் லீஃப் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. அதுவும் இப்ப சம்மர் வேற வருது இல்லைங்களா, நிறைய கொஞ்சம் தண்ணியும் நிறைய குடிக்கணும். வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே ரெகுலரா பண்ணிக்கணும். நார்மலா இருக்கலாம், நார்மலா இருந்திருக்கலாம் நம்ம, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. குண்டாயிருவாங்க, ஒல்லியாயிருவாங்க, கொஞ்சம் பயம் கட்டுறாங்க. ஒண்ணுமே இல்ல. அது வந்து நீங்க மைண்ட் தாட்டே வச்சுக்காதீங்க. மெனபாஸ்க்கும் குண்டாவதுக்கும் கனெக்ஷனே இல்ல. நீங்க சரியா சாப்பாடெல்லாம் சரியா சாப்பிடாம ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம இருந்தாதான் நீங்க வந்து குண்டாவீங்க இல்லைங்களா? நன்றிம்மா, நம்ம கூட பேசணும், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சக்தி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்துச்சு எப்பவும் போல உங்களுடைய ஸ்பீச். ஒரு ஹெல்த் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் தாங்கம்மா. அம்மா, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் லிக்விட் சாப்பிட்டா நார்மலா இருக்கு, அதே சாலிட் ஃபுட் எடுத்துக்கும் போது உடம்பு டயர்ட் ஆகி அது டைஜஷன் ஆகி முடிக்கிற வரைக்கும் ஒரு அப்செட்டா, ஒரு மாதிரி உடம்பு டயர்ட்னஸா இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரி டயட் எடுத்துக்கணும், இல்ல ஏதாவது செக் பண்ணணுமா, இல்ல என்னங்கம்மா அது? எவ்வளவு உங்க ஏஜ் என்னங்கம்மா சக்திமா? ஏஜ் 37மா. 37. எவ்வளவு பசங்க இருக்காங்க? ஒரு பொண்ணுங்கம்மா. ஒரு பொண்ணு இருக்கு. குழந்தைங்க வேணா ஆபரேஷன் ஆயிருக்குங்களா? இல்லைங்கம்மா, எதுவும் பண்ணலங்க, சிசேரியன் பேபி. ஓகே ஓகே. சோ ஏன் செகண்ட் குழந்தை பண்ணிக்கல அப்படின்ட்டு ஜஸ்ட் பார்த்தேன் நானு, அவ்வளவுதான். சரி சரி. ஏன்னா வந்து நான் யூஸ்வலா நான் சொல்லுவேன் 2 குழந்தை பண்ணிக்கங்க பெட்டரு, இந்த குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுதான் அப்படின்ட்டு. உங்களுக்கு இப்ப ஆல்ரெடி லேட்டா வந்தங்காட்டி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியலங்கம்மா. இப்ப நீங்க சொல்லும் போது எங்களுக்கு அதனுடைய தெரியுது.
இப்போ ரொம்ப லேட் ஆனாங்காட்டி அப்புறம் நாங்க அப்படியே விட்டுட்டோங்கம்மா. கரெக்ட். சரி சரி, பரவாயில்ல. ஆக்சுவலா சாப்பாடு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சாலிட் ஃபுட் ஒன்றும் சாப்பிட தேவையில்ல. செமி சாலிட் ஃபுட் தான் ஆக்சுவலா பெஸ்ட். உங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட்னா என்ன மாதிரி சொல்றீங்க? நார்மலா இட்லி, தோசை அல்லது ரைஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எடுக்கும் போதே கொஞ்சம் ஸ்டொமக்ல வந்து ஒரு ஃப்ரீனஸ் இல்லாத மாதிரி இருக்குங்கம்மா. இப்ப செமி சாலிட்னா என்ன மாதிரி எடுக்கிறீங்க? நம்ம இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறது, இந்த சாலிட் ஐட்டம்னா இந்த கஞ்சி எடுத்துக்கிறது, கூழ், அரிசி கஞ்சி அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ரொம்ப ட்ரபிள் ஆகுறது இல்லைங்கம்மா. ஓகே ஓகே, ஆக்சுவலா அதுதான் பெஸ்ட். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஞ்சி, ராகி கஞ்சி இல்ல மில்லட்ஸ் கஞ்சி, கஞ்சி காய்ச்சும் போதே அதுலயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் போட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அதுலயே வந்து ஒரு 2 கீரை, ஒரு கேரட், ஒரு பீன்ஸ், அந்த வெஜிடபிள் போட்டு கஞ்சி உப்பு போட்டு காய்ச்சிட்டிங்கனாலே அதுவே எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் எல்லாமே தண்ணியா இருக்கிற மாதிரியே சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா உங்க ஒருத்தருடைய வயிறு ஒரு மாதிரி ஆகுது இல்லைங்களா? இட்லி ஆக்சுவலா சாஃப்ட் தான், பட் இட்லி சாப்பிட்டாலும் வயிறு கெட்டியா இருக்குன்றீங்க நீங்க. அதுல சோடா ஏதாவது நிறைய இருக்கா என்ன அந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. குட் தான், செமி சாலிட் சாப்பாடே சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சாலிட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க, பெஸ்ட். இல்ல 3 டைம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். இது லிக்விடாவே எடுத்துக்க முடியும். ஏதோ டைம் மாத்தி எடுத்துக்கும் போது இந்த ப்ராப்ளம் மறுபடியும் வர மாதிரி இருக்குமா? ஆக்சுவலா அது வர சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து ஸ்டமக் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம இது சாலிட்னா இப்ப பாருங்க, நம்ம வந்து ரொம்ப கெட்டியா தண்ணி குடிச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு சாப்பிடுங்க. எப்பவுமே அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும்னு இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒன்றும் மேஜரான இஷ்யூ இல்ல, அப்படியே சரி பண்ணிடல. ஏன்னா உங்க ஏஜும் இன்னும் சின்ன வயசு தான், 37 தான் ஆகுது இல்லைங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடும் இப்போ கம்மி ஆயிடும். முதல்ல மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு 40 கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஃபுட்டும் கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கலாமா? எவ்வளவு வெயிட் இருக்கு நீங்க? எவ்வளவு வெயிட் வந்து நார்மல் வெயிட்டோட 15 kgs ஜாஸ்தியா இருக்குங்க. ஓகே ஓகே, 15 kgs ஜாஸ்தி இருக்கீங்க இல்லைங்களா? சோ அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்போ பேசிக்காவே நம்ம ஃபுட்டுன்னா நம்ம அதான் சொல்றோம், பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock சாப்பிட்டுருங்க, லஞ்சு 12 to 1 சாப்பிட்டுருங்க, ஈவினிங் டின்னர் வந்து 6 to 7 சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்நாக் எடுத்துக்கலாம். பட் ஆனா எதுவுமே ஹெவியா எடுத்துக்காதீங்க. இப்ப பஜ்ஜி, போண்டா, KFC இந்த மாதிரி ஹெவி ஃபுட் சாப்பிட்ற பதில் லபானு, இல்ல வெள்ளரிக்காய், இல்ல ஆப்பிள், இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறது பெட்டருங்கம்மா. எப்பவுமே லைட்டாவே சாப்பிடுறது பெட்டரு. இந்த எக்ஸசைஸ் விட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்ங்கறீங்க. ஆமா, கரெக்ட். எக்ஸசைஸோட ஒர்க் அவுட் பண்ண அதான் சொல்றேங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு காலையில 1 hour வாக் பண்ணிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு அங்க பார்க் பக்கத்துல எல்லாம் இப்ப நிறைய இந்த ஜூஸ் அந்த ஜூஸ் எல்லாமே விக்கிறாங்க. ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்டும் நல்லா அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த வாக்கிங்க்கு வேண்டிய கேலரிஸும் அங்கேயே யூஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் இல்லைங்களா? நம்ம வாக்கிங்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், யோகாவும் பண்ணணும். நடுவுல வந்து நீங்க வந்து இப்ப லிஃப்ட் எடுக்கிறத ஸ்டேர் கேஸ்ல போங்க, வீட்லயும் எவ்ரி 1/2 hour எந்திரிச்சு கொஞ்சம் நடங்க. நடுவுல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். நிறைய உட்கார்ந்துக்கிட்டே செய்யற ஜாப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு 1/2 hourக்கு ஒருக்கா ஏதாச்சும் எந்திரிச்சு வேலை செய்யற மாதிரி வச்சுக்கணும். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க. காயத்ரி அம்மா ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதமா நடத்தி கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாங்களா? இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஓகேங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன். கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவோட நிறைவு செஞ்சுக்கலாங்க. வாழ்க வளமுடன். சீக்கிரமா கேட்டாங்கன்னா இந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் 5 members இருக்காங்கம்மா. 5 members இருக்காங்க. சீக்கிரம் ஷார்ட்டா முடிக்க முடியுமான்னு பார்க்கல இன்னொரு 5 minutesல. ஓகேம்மா. அடுத்ததாக நாகலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான உரையம்மா, ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து ஒரு இதுன்னா, அதாவது எனக்கு வந்து 62 ஆகுது. நான் வந்து யூட்ரஸ் எடுத்து வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த முட்டி வந்து நீ வச்சிருக்கிறேன், அது முட்டி தேஞ்சு போச்சுன்னு அது வைக்க சொல்லிட்டாங்க. அதோட வந்து வீட்டுல 2 பேரு, பையனும் மருமகளும் ஒர்க் பண்றாங்க. பசங்களை பாத்துக்கிற கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்குது. இந்த இடுப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, லெப்ட், அது வந்து ரொம்ப வலிக்குது. ஆனா டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு மருந்து மாத்திரை கொஞ்சம் எடுத்துக்க சொன்னாங்க, சாப்பிட்டோம். கால்சியம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் வலியா இருக்குது. அது அது வந்து என்னன்னாக்கா, அதாவது ரைட்டு பக்கம் வலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா ரைட்டு பக்கம் தான் கொஞ்சம் இது சரியா இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து வலி வந்து உங்களுக்கு லெப்ட் பக்கம் தான் இருக்குது. என்னால வந்து என்னன்னா குனிய முடியல, நிமிர முடியல, உட்கார முடியலன்ற மாதிரி ஒரு 4 பக்கம் வலி. அப்புறம் வாயு மாத்திரை, நான் ரொம்ப சாதாரண சாப்பாடு தான், அவளு பச்சை காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவேன். மற்றபடி வேற நான்வெஜ் எல்லாம் நாங்க பிராமின் அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிட மாட்டோம். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இந்த வலி மட்டும் நிக்கிறதுக்கு எதுவும் மருந்து மாத்திரை இருக்காமா, இல்ல இப்படி கால்சியம் வேற ஏதாவது வேற என்ன சாப்பிடலாம்? இந்த வலி மட்டும் எனக்கு கொஞ்சம் என்ன தேவலாம். நாகலட்சுமி அம்மா, நீங்க எந்த ஊரு? நாங்க வந்து சென்னையில காட்டுப்பாக்கத்துல இருக்கோம் மேடம். ஓகே 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 சூப்பரா. நீங்க பாருங்க, நல்லா வாழ்க்கையில வந்து நல்லா கரெக்டா எல்லாம் பண்ணிருக்கீங்க. பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு, மருமக இருக்கு. நம்ம மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி மருமகளை வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி நான் எனக்கு என்ன இல்லையோ அந்த மருமகளையும் படிக்க வச்சு MSW படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டேங்கம்மா. அவர் சொன்ன மாதிரியே எல்லா வாழ்க்கையும் நடந்து அவரோட வழியிலேயே நடக்கிறோம்மா. சூப்பர் சூப்பருங்கம்மா. பேர பசங்களும் எல்லாத்தையும் பாருங்க, 62 வயசாச்சு. இப்போ நீங்க குடும்ப வச்சு அவங்க 2 பேரும் வேலைக்கு போறதுனால அவங்களுக்கும் நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரேக் தேவைப்படுது இல்லைங்களா? நீங்க ஆலியாருக்கு எப்போ போறீங்க? ஆழியாருக்கு போன தடவை அது வந்து நான் வந்து டிப்ளமோ வரைக்கும் முடிச்சிருக்கோம்மா. அது பெரம்பூர்ல இருக்கும்போது ஒரு 13 வருஷம் சேவை பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்ப வந்து எனக்கு செய்ய முடியல. சேவைக்கு போகணும்னு ஆசைதான். இப்ப மாங்காடு அறக்கட்டளைக்கு தான் போகணும்னு அங்க போயிட்டு என்னால முடிஞ்ச எவ்வளவு சந்தாபனம் இது வேற அதிகப்படியா ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் பைசா நம்மளால முடிஞ்சது ஃபுட்டு சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க அம்மா. நான் வந்து 2001 மகரிஷியோட இதுக்கு போனேன். எங்க வீட்டுக்காரர் வந்து 97ல இறந்து போனது. அதுல இருந்து நான் பசங்களை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உழைச்சு வெளியில போய் ரொம்ப உழைச்சிட்டோம்மா. சமையெல்லாம் பார்த்து ரொம்ப டெய்லி ஒரு 50-100 சப்பாத்தி போட்டு நல்லா உழைச்சிட்டேன். அதனால இப்ப ரொம்ப டயர்டாவே இருக்குதுமா. இல்ல, ஒரு ஸ்மால் பிரேக்னா போயிட்டு ஒரு வாரம் மௌனம் இருங்க. ஆலியார்ல போயிட்டு ஒரு வாரம் மௌனம் இருங்க. எங்கேயும் சர்வீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது இல்ல, நீங்க வீட்டுக்கே இவ்வளவு சர்வீஸ் பண்றீங்க இல்லைங்களா? அதுவே பெஸ்ட். வந்து உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கோசரம் நீங்க ஒரு பிரேக் எடுங்க, அவ்வளவுதான். நீங்க மொல்லமா உங்க பையன்கிட்டயோ மருமக கிட்டயோ சொல்லுங்க, நான் 1 வீக் போயிட்டு நான் மௌனம் இருக்கிறேன், ஆலியார்ல இருந்துட்டு வரேன்ட்டு. ஜஸ்ட் ஒரு வாரம் போய் இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் செக்அப்க்கும் போங்க. ஏன்னா வந்து 62 ஆகுது. வேற ஏதாவது எதுவுமே இல்லம்மா, அதெல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது 105 தான் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிட்டோம்மா. பிபி சுகர்லாம் எதுவும் கிடையாது எனக்கு. இதுக்கு மட்டும் என்ன மருந்து மாத்திரை சாப்பிடலாம்? மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்கம்மா உங்களுக்கு. நீங்க போய் ஒரு 1 வீக் ஆலியார்ல இருந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். அந்த காலையில எந்திரிச்சு அந்த 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 இருக்கு பாருங்க, ஆலியார்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அங்க வாக்கிங் பண்ணிட்டு இந்த மெடிடேஷன் ஹால்ல போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 1 வீக் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வாங்க. அகெயின் எல்லாத்துக்கும் நல்ல வேலை செய்யுங்க. ஏன்னா வேலை செய்யும் போது நம்மளுக்கும் மைண்ட் பாடி எல்லாமே ஆக்டிவா இருக்கும் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிரேக் எடுங்க, அவ்வளவுதான். போயிட்டு இருந்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல. இந்த வலிக்கு எதுவும் வேண்டாமா? இல்ல, ரொம்ப வலியா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் மாத்திரை, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
பட் நீங்க சொல்றத வச்சு உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது, அவ்வளவுதான். வலி மாத்திரை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, சிறப்புப்பா, ரொம்ப சிறப்பு. நான் உங்ககிட்ட ரொம்ப ஒவ்வொரு வாட்டிக்கும் பேசணும்னு நினைப்பேன், ஆனா முடிஞ்சிரும். எனக்கும் வேலை சரியாருக்கும், முடிஞ்சிரும். கேட்டுக்கிட்டே இருந்துக்கலாம். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. பாவம், அவங்க 4 பேர் இருக்காங்களே, ஃபாஸ்டா முடிக்கலாங்களா? இந்த 4 பேத்துக்கும் ஃபாஸ்டா சொல்லிடுங்க. சரிங்கம்மா. சத்யசாய் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வெயிட் குறைக்கிறதுக்குமா கலோரி கம்மியா இருக்கிற உணவுகளை எடுக்கும் போது வெயிட் குறைய சான்ஸ் இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சத்யசாயம்மா, உங்களுடைய ஏஜ் என்னங்கம்மா? 73மா. 73. இப்ப வெயிட் குறையறதுக்கு கலோரி கம்மியான சாப்பாடு நம்ம கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். கலோரி கம்மியான சாப்பாடு இப்ப நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். காலையில எந்திரிச்சதும் நல்ல மோர் போட்டு வச்சிருங்க. இப்ப சம்மருக்கு சூப்பரா இருக்கும். ஹோல் டே நம்ம ஒரு 4-5 கிளாஸ் குடிக்கலாம். அதே வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நடுவுல அது ஒரு பிரேக்கா எடுத்துக்கலாம். இன்னொன்னு நம்ம டெய்லி ஒரு 2 இட்லி சாப்பிட்டா போதும் இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதே மாதிரி மத்தியானம் ரைஸ் கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் 2 வெஜிடபிள் எடுத்துக்கலாம். நடுவுல ஒரு கொய்யாக்காய், ஒரு ஃப்ரூட்ஸ், என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம். நிறைய மாம்பழம் சாப்பிட தேவையில்லை. அப்புறம் இந்த மாதிரி கலோரி கம்மியான சாப்பாடு எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் வாக்கிங்கும் போகணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணாலே போதும். உங்க ஏஜுக்கு வெளியில எல்லாம் போய் பெருசா எல்லாம் வாக் பண்ணணும்னு இல்ல. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டாலே அதுவே எக்ஸசைஸ் இல்லைங்களா? நம்ம வேலையை நம்ம எக்ஸசைஸ். ஈவினிங்ல இந்த கெல்லோஸ் ஓட்ஸ் குடிச்சிட்டு ஒரு 2 பழங்களோட முடிச்சுக்கிறேம்மா, பரவாயில்ல. நீங்க கெல்லோஸ் சாப்பிடுற பதிலு இந்த மில்லட் கஞ்சி சாப்பிடுங்க. கெல்லாக்ஸ்ல அவங்க கொஞ்சம் ஏதோ ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நம்ம மில்லட்ஸ் டைரக்டா ஃபார்மர் கிட்ட இருந்து வர்றது தானே. நம்ம ஆர்டிபிஷியல் ஃபுட் எதுவுமே கம்மி பண்ணிக்கங்க. சரிங்கம்மா, நான் திருச்சி வச்சுக்கிறேன். பாசி பைப்பு, பொட்டுக்கடலை, கேழ்வரகு திருச்சி மிஷின்ல அது ஒரு டம்ளரும் 2 பழங்களும் நைட்டு போதுமான உணவு தான். என்னம்மா? சூப்பர். அவ்வளவு போதும். கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்டுருங்க. ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க. லேட்டா சாப்பிடாதீங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் பிரேக் இருக்கணும். கரெக்ட். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா அம்மா. இப்ப எனக்கு ஏஜ் 51 நடக்குது. இப்ப சுகருக்கு ஒரு 2 மந்த்தா தான் 2 or 3 month டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப லாஸ்ட் ஒரு மந்த்தா தான் இந்த ஃபிங்கர்லாம் கை நீட்டம் அடக்க ரொம்ப வலி இருக்குமா. இப்ப நரம்பு இதெல்லாம் ரொம்ப பெயினா இருக்குமா. காலையில ஏந்திரிக்க பகல் நேரத்துலயும் அந்த ரைட் சைடு கையை ஃப்ரீயா மூடி மடக்க முடிய மாட்டேங்குது. அது எதனாலன்னு தெரியலமா. பட் டேப்லெட்ஸ்னால அந்த மாதிரி இதாகுமா, இல்ல சுகர் குறைஞ்சதுன்னா இது நார்மல் ஆயிடுமாமா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்தது இல்லை. அந்த மாதிரி ஃபுட்ஸ் இது என்ன மாதிரி டயட்ஸ்மா எடுத்துக்கலாம், இது 2 மட்டும் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இது பெரிஃபரல் நியூரோபதி டயபிட்டிஸ்ல காமன் தான். இது மெடிசன்னாலையும் இருக்கலாம், சுகர்னாலையும் இருக்கலாம். பட் ஆனா நீங்க இந்த கைப்பயிற்சி எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா செய்யுங்க. ஏன்னா அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், ரிஸ்ட் மூவ்மெண்ட், மூவ்மெண்ட்ஸ் நல்லா கொடுக்கணும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் கொடுத்துருப்பாங்க, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க டாக்டர். நியூரோபயான் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிளட் சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. 120 to 180க்குள்ள ஃபாஸ்டிங், 120க்குள்ள போஸ்ட் ப்ராண்டியல் 180. அப்புறம் அவங்க கொடுக்குற மெடிசனும் கரெக்டா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் செக்அப் போது இதை சொல்லுங்க டாக்டர் கிட்ட. நீங்க ஸ்கை யோகா இந்த அர்லி ஸ்டேஜ், ஏன்னா நீங்க 51 இப்பதான் டயக்னோஸ் ஆயிருக்குன்னா இந்த அர்லி ஸ்டேஜஸ்லயே நீங்க யோகா மெடிடேஷன் எல்லாம் செய்யும் போது
பிளட் சுகர் ரியலாவே கண்ட்ரோல் ஆகும். இப்ப பாருங்க டயபிட்டிஸ் வந்து ரிவர்சிபிள்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா? சோ அப்போ நீங்க இத வந்து ரெகுலரா ஆம்பேல நியூட்ரலைட்னு ஒரு இது இருக்கு, அதுல டயபிட்டிஸ் வந்து ரிவர்சபிள் ஆகுங்கிறாங்க. அதை எடுத்துக்கலாமாமா? இந்த நம்ம அலோபதி எடுக்கிறப்ப அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்ல, இப்ப மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய நியூட்ரலைட் வந்து புரோட்டீன்ஸ் எல்லா மார்க்கெட்டிங்கும் எல்லா இதுலயும் இருக்கும். நீங்க வந்து ஹோம்மேடு புரோட்டீன்ஸ் நிறைய சேர்த்துக்கங்க, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிக்கங்க, சுகரு இந்த ஒயிட் திங்ஸ் பாருங்க, ரைஸு, சுகரு, சால்ட்டு, மைதா இது எல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸ்வீட்ஸும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த சில ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. ஃப்ரூட்ஸ் பார்த்து சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க, காய் கீரைகள் இதெல்லாம் நல்லபடியா சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரோ சேஞ்சஸ் பண்ணி பண்ணி அப்படியே சரி பண்ணிக்கலாம். ஆனா டாக்டர் செக்அப் ரெகுலரா பண்ணுங்க. அது வந்து எவ்வளோ சுகர் பிபி இருக்கிறதும் பார்த்துக்கங்க. கூட வந்து ஸ்கை யோகா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்கய்யா, வாழ்க வளமுமா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. தேங்க்யூ வெரி மச் காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. இவ்வளோ பேருக்கும் நீங்க அருமையா மிக பொறுமையாக உங்களுடைய பதில்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கீங்க. உங்களோட ஸ்பீச் வந்து அந்த மாதிரி இருக்கு. நீங்க இந்த வீடியோல வரும் பொழுது உங்களை நேர்லயே பார்த்து பேசுற மாதிரி ஒரு நல்ல இருக்குங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே